மன்னித்தல் பரலோகத்தின் ஒரு முன்சுவை. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. முகவுரை. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் மிருகத்தனமாக அடிக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக காயப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகின்றனர். இன்று போராயுதங்களை அபிவிருத்தி செய்ய கோடிக்கணக்கான பணம் செலவிடப்படுகையில் பட்டினியால் வாடும் திரள் கூட்டமான மக்களை உயிருடன் பாதுகாப்பதற்கோ அவ்வளவு பெரும் தொகை செலவிடப்படுவதில்லை. லட்சக்கணக்கான மக்களை ஒரு சில வினாடிகளில் கொல்லக்கூடிய அணு ஆயுதங்களையும் லேசர் கருவிகளையும் மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். அவை போதாதென்று இன்னும் அதிகமான செயற்கை திறம் வாய்ந்த ஆயுதங்களையும் உருவாக்க அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். உலகம் முழுவதும் அழிவுண்டாகும் ஆயுதங்கள் குவிந்து கிடக்கின்றன. இப்போது மனிதன் அவைகளை விண்வெளியிலும் வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த சிறிய கிரகத்தில் தற்போது குறைந்தபட்சம் 40 யுத்தங்களாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வெடிகுண்டு எங்கேயோ பறந்து போய் சம்பந்தமில்லாத நிரபராதிகளான ஜனங்களை காயப்படுத்திக் கொண்டும் கொன்று கொண்டும் இருக்கிறது. எண்ணற்ற திருமணங்கள் ஆட்டங்கண்டு அக்குடும்பங்களின் அங்கத்தினரில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியுள்ளன. இதன் பலனாக சிலர் மிகவும் மனம் தளர்ந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். வேறு சிலரோ தற்கொலை செய்து கொள்கின்றனர். நாகரிகமான உலகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த உலகம் இதற்கு முன் ஒருபோதும் இல்லாத வண்ணம் அநாகரிகம் உள்ளதாய் மாறியிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் காரணமாக இவற்றின் அடித்தளத்தில் மறைந்திருப்பதுதான் என்ன? மனிதன் தன்னுடைய அயலானை முழு இருதயத்துடனும் மன்னிக்க இன்னும் கற்றுக்கொள்ளாதிருப்பதே. மன்னிப்பு என்பது வேதாகமத்தில் உள்ள மிக அற்புதமான ஒரு வார்த்தையாகும். அது இல்லாத பட்சத்தில் பரலோகத்தின் வாசல் மனுக்குலத்திற்கு அடைக்கப்பட்டிருக்கும். பரலோகம் ஒருபோதும் பரலோகமாயிராது. மேலும் இந்த உலகத்திற்கு கிறிஸ்து செய்த அருட்பணி அர்த்தமற்றதாயிருக்கும். சிலுவையில் கர்த்தராகிய இயேசு லூக்கா 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றுரைத்த போது ஒருவேளை தேவ தூதர்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கக்கூடும். இருப்பினும் அது பாவிகளை பரலோகத்திற்கு கொண்டு வந்தது. ஆம், மன்னித்தல் என்பது இயற்கைக்கும் மேற்பட்ட ஒன்றாகும். ஏனெனில் அது இருளை வெளிச்சமாகவும், குழப்பத்தை சமாதானமாகவும், பயத்தை விசுவாசமாகவும், துக்கத்தை சந்தோஷமாகவும், நம்பிக்கை இழந்த நிலையை நம்பிக்கையுள்ளதாகவும், பகையை அன்பாகவும், வியாதியை ஆரோக்கியமாகவும், பலவீனத்தை பலனாகவும், ஒரு பாவியை பரிசுத்தவானாகவும், நரகத்தை பரலோகமாகவும் மாற்றுகிறது. மன்னிப்பு என்றால் என்ன? ஆக்ஸ்போர்ட் அகராதியில் மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு விட்டுவிடுதல், கடனை திரும்ப செலுத்தும்படி கேட்காமல் விட்டுவிடுதல், குற்றம் புரிந்த ஒரு நபருக்கு இறங்கி அவனை தண்டிக்காமல் விடுதல் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பதத்திற்கு தேவன் தரும் அர்த்தம் இதை காட்டிலும் அதிகமாக மனக்கண்களை பிரகாசிக்க செய்வதாய் இருக்கிறது. மெய்யான மன்னிப்பு என்றால் தவறிழைத்தவர் மேலுள்ள எந்த ஒரு பழிவாங்கும் எண்ணத்தையும் மனப்பான்மையையும் அடியோடு அழித்து விடுதலும், புண்பட்ட மனிதன் காயங்கள் அனைத்தையும் குணமாக்குதலும், அவரிடத்தில் திரும்பவும் அன்பு பாராட்டி அவரோடு முன்னிலும் அதிக மேன்மையான தூய்மையான ஒரு அன்பின் உறவை வைத்துக் கொள்ளுதலும் ஆகும். மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியுடனும் மன்னிப்பதினால் ஒரு நபருக்கு உண்டாகிற நன்மைகள் ஏராளம். தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு தீங்கை மன்னிக்க துணியும் போது ஒரு மனித ஆத்மா பலனடைவது போல வேறெவ்விதத்திலும் அது பலனடைவதில்லை. எபேசியர் 1:7 நாம் மன்னிப்பதன் மூலமாக கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. மன்னித்தல் என்பது மெய்யான ஞானமாயிருப்பதுடன் அதில் சகல ஞானமும் அடங்கியிருக்கிறது என்று வசனம் 8 கூறப்பட்டுள்ளது. அப்படியென்றால் மன்னியாமல் இருத்தல் சகல விதத்திலும் மதியீனமாயிருக்கும். ஆங்கிலத்தில் 2 நாளாகமம் 7:14 சங்கீதம் 103:3 மன்னித்தல் ஒருவர் சுகமடைவதற்கான ஒரு முன் நிபந்தனையாயிருக்கிறது.
உண்மையில் கிறிஸ்துவை போல் மன்னித்தல் தேவனுடைய மிக சிறந்த ஆசீர்வாதங்களின் பொக்கிஷ சாயலை நமக்கு திறந்து கொடுக்கிறது. நம்முடைய கர்த்தர் நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்க கற்றுக்கொள்ளும் போது நம் கிறிஸ்தவ ஜீவியம் மெய்யாகவே சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளதாக இருக்கும். மன்னிப்பு என்பது சுவிசேஷத்தின் மையமாக இருப்பது மாத்திரமல்ல, அது மெய்யான கிறிஸ்துவ ஜீவியத்தின் மையமாகவும் இருக்கிறது. நாம் மன்னிக்க முடியாதவர்களாய் இருப்போமே என்றால் நாம் இருதயமில்லாத கிறிஸ்துவர்களாகவே இருப்போம். மன்னித்தல் பரலோகத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு பாலமாய் இருக்கிறது. என்னால் உன்னை மன்னிக்க முடியாது, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று யாராகிலும் சொன்னால் உண்மையில் அந்நபர் தான் நின்று கொண்டிருக்கிற பாலத்தை தானே உடைத்து போட்டு நித்திய துக்கமும் வேதனையுமாகிய சமுத்திரத்தில் தன்னை தானே அமிழ்த்துக் கொள்கிறான். தேவன் எல்லா காலங்களிலும் பிறரை மன்னித்தவர்களை அவர்களுடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளிலும் உயர்த்தி மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் மாத்திரமே மெய்யான தலைவர்களாய் இளங்க முடியும். யோசேப்பை போல அவர்கள் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். திறமை உன்னை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரக்கூடும், ஆனால் உன் சுபாவம் மாத்திரமே உன்னை அதில் நிலை கொள்ள செய்யும் என்றொரு பழமொழி உண்டு. அது எவ்வளவு உண்மையானது! அரசியல்வாதிகள் பலரும் தாங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்குடன் மற்றவர்களை குற்றம் சாட்டி பேசுவதுண்டு. மேலும் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தவுடன் மற்றவர்களை இன்னும் அதிகமாக குற்றப்படுத்துவதுண்டு. இத்தகைய மோசமான அரசியல் தலைவர்களால் இவ்வுலகம் எப்படிப்பட்ட சீர்கேட்டையும் ஒழுங்கற்ற நிலையையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மன்னிக்கிற ஜனங்களோ மேன்மையுள்ளவர்களாவார். ஒருமுறை ஆபிரகாம் லிங்கன், எனக்கு விரோதமாய் இருப்பவர்களை நான் என் சிநேகிதராக்கும் போது என் எதிரிகளை அழித்து விடுகிறேன் அல்லவா என்று உரைத்தார். அசிசியன் புனித பிரான்சிஸ் இவ்விதமாக ஜெபித்தார்: கர்த்தாவே, என்னை ஒரு சமாதானத்தின் கருவியாக மாற்றும். எங்கே பகை இருக்கிறதோ அங்கே அன்பையும், எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே சமாதானத்தையும், எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே வெளிச்சத்தையும், எங்கே மனம் புண்பட்டிருக்கிறதோ அங்கே மன்னிப்பையும் நான் விதைக்கட்டும். நான் பிறரால் ஆறுதல் படுத்தப்படுவதை அல்ல, பிறரை நான் ஆறுதல் படுத்துவதையே நாடுவேனாக. நான் பிறரால் விளங்கிக் கொள்ளப்படுவதை அல்ல, பிறரை நான் விளங்கிக் கொள்வதையே நாடுவேனாக. நான் பிறரால் நேசிக்கப்படுவதை அல்ல, பிறரை நான் நேசிப்பதையே நாடுவேனாக. ஏனென்றால் கொடுப்பதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம், மன்னிப்பதன் மூலமாக நாம் மன்னிக்கப்படுகிறோம், மரிப்பதன் மூலமாக நாம் நித்திய ஜீவனுக்கென்று பிறக்கிறோம். மன்னித்தல் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஓர் அனுபவம் என்பதையும், அது எவ்வாறு நாம் பரலோகத்தை முன்னதாகவே ருசித்து பார்க்கும்படி செய்கிறது என்பதையும் வாசகருக்கு காண்பிக்கவே இந்நூல் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பிறரை மன்னிக்க முடியாத ஒரு ஆவியை உடையவர்களாய் இருப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய அநேக அபாயங்களும் இந்நூலில் வெளியரங்கமாக்கப்பட்டுள்ளன. இதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியிலேயே பரலோகத்தை அனுபவிக்கிற ஜீவியத்திற்கு வழி நடத்தப்பட வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிநபர்களின் அந்தரங்கங்களை வெளியரங்கமாக்காதிருக்கும் பொருட்டு இந்நூலில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் சில பெயர்கள் புனை பெயர்கள் ஆகும். பொருளடக்கம். அதிகாரம் 1, கிறிஸ்துவை போன்று மன்னித்தல். அதிகாரம் 2, மன்னிக்கிற அன்பின் வல்லமை. அதிகாரம் 3, மன்னித்தலின் 5 அம்சங்கள். அதிகாரம் 4, நான் மெய்யாகவே மன்னித்திருக்கிறேனா? அதிகாரம் 5, மன்னியாதிருத்தல் விளைவிக்கும் பேரழிவு. அதிகாரம் 6, மன்னிக்க திராணியுள்ளவர்களாகும்படி. அதிகாரம் 7, பாவ அறிக்கை. அதிகாரம் 1, கிறிஸ்துவை போன்று மன்னித்தல். தேவ பிள்ளைகள் பலரும் தங்கள் சுபாவத்தில் கிறிஸ்துவை போல் ஆக வேண்டும் என்ற வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கின்றனர். ஆனால் அவர்களில் சிலர் சில காலம் அதற்காக போராடி பிரயாசப்பட்ட பின்பு இவ்வுயரிய வாஞ்சையை விட்டுவிடுகின்றனர். கிறிஸ்துவை போல மாறுவதற்கு எளிதான ஒரு வழி இருக்கிறது என்பதை நாம் உணர்வோமாயின் நாம் அவரை போல் ஆக வேண்டும் என்கிற பேராவலை
ஒருபோதும் விட்டுவிடவே மாட்டோம். மாறாக இன்னும் அதிகமான வைராகியத்துடனும் அதிக ஆர்வத்துடனும் நாம் அதை நாடி அதை அடைந்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்வோம். முதலாவது, கிறிஸ்துவை போல் மன்னிக்க கற்றுக்கொள்ளாமல் ஒருவன் தன் சுபாவத்தில் முற்றிலும் கிறிஸ்துவை போல் ஆகும்படி வளர முடியாது. இது முதலாவது ஆரம்ப கல்வியை கற்றுக்கொள்ளாமலேயே ஒருவன் கல்லூரியின் பட்டப்படிப்புக்கென்று ஆயத்தப்படுவதை போன்றதாகும். ஆகவே ஒருவன் கிறிஸ்துவை போல் ஆவதற்கு எளிதான வழி யாதெனில் அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தின் மிகவும் அடிப்படையான பாடத்தை, கிறிஸ்துவை போன்ற மன்னித்தலை முதலாவது கற்றுக்கொள்வதாகும். வேறு வார்த்தைகளில் கூறின், கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் ஒருபோதும் கிறிஸ்துவை போல் ஆவதை கற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இரட்சகர் மன்னித்தது போல நாமும் மன்னிப்பது எப்படி? போர் சேவகரில் ஒருவன் ஈடியினாலே அவருடைய, அதாவது கிறிஸ்துவனுடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று யோவான் 19:34 கூறப்பட்டுள்ளது. இந்த வேத வாக்கியம் மன்னித்தல் என்ற பாடத்தில் ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்கள் நிறைந்த ஒன்றாகும். போர் சேவகன் நம் கர்த்தரை அவருடைய விலாவிலே உருவக்குத்தின போது உண்மையில் அது அவருடைய இருதயத்திற்குள் ஊடுருவி பாய்ந்தது. உடனே அவருடைய இருதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் பெருகெடுத்து பாய்ந்தது. இந்த ரோம போர் சேவகன் கிறிஸ்துவின் இருதயத்தை உருவ குத்தினது போல சில வேளைகளில் சிலர் நம்முடைய இருதயத்தை உருவ குத்தக்கூடும். ஈடிகளினால் அல்ல, தங்கள் நாவினாலே. அவர்கள் நம்மை புறக்கணித்து அசட்டை பண்ணி பரியாசம் செய்து அல்லது நம்மை குறித்து எல்லாவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாக பேசக்கூடும். அது நம்முடைய இருதயத்தை நொறுக்கிவிடக்கூடும். ஆனால் முக்கியமான கேள்வி என்னவென்றால், இவை எல்லாவற்றிற்கும் நம்முடைய பிரதிக்கிரியை எவ்வாறு இருக்கிறது என்பதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் இருதயம் குத்தப்பட்ட போது உண்டான பிரதிக்கிரியை என்னவாயிருந்தது? உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம் மன்னிப்பை குறிக்கிறது. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எபேசியர் 1:7 கூறப்பட்டுள்ளது. நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்முடைய இருதயத்தை உருவ குத்தும் போது நம்முடைய இருதயத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பு புறப்பட்டு வர வேண்டும். தண்ணீர் அநேக காரியங்களை குறிக்கிறது. அவைகளில் ஒன்று தெய்வீக அன்பு ஆகும். பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும் தேவ அன்பை ஜீவ தண்ணீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு குறிப்பிட்டிருக்கிறார். அதை நாம் யோவான் 7:38-39 ரோமர் 5:5 வாசிக்கலாம். நாம் உருவ குத்தப்படும் போது நம்மை அவ்விதம் குத்தினவர்களுக்கு மன்னிப்பையும் தெய்வீக அன்பையும் வழங்க வேண்டும். சிலர் தங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை சில வருடங்களுக்கு பின்னர் மன்னிக்க பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்றே திருவசனம் சொல்லுகிறது. நாம் உடனடியாக மன்னித்து நேரடியாக நிபந்தனையற்ற தெய்வீக அன்பை வழங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் இனிமையான பழங்களால் நிறைந்த ஒரு ஆப்பிள் மரத்தின் மேல் கல்லெறிந்தால் அந்த ஆப்பிள் மரமானது, என் மேல் ஓயாமல் கல்லெறிந்து கொண்டிருந்த உனக்கு மிக்க நன்றி, இதோ உனக்கு என் அன்பளிப்பு என்று கூறுவது போல சில வருடங்கள் கழித்து அல்ல, உடனடியாகவே அவனுக்கு கற்களுக்கு பதிலாக இனிய ஆப்பிள் பழத்தை வழங்குகிறதன்றோ? தேவனுடைய சுபாவமும் இதுவே. அந்த ஆப்பிள் மரத்தை சிருஷ்டித்தவரே நம்மையும் கூட சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே யாராகிலும் நம்மேல் கல்லெறியும் போது பரியாசம், நிந்தை முதலானவே, அதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு உனக்கு மிக்க நன்றி என்று கூறும் வகையில் ஒரு கனியை, ஆவியின் முதற்கனி அன்பு, உடனடியாக கொடுக்க தவறுவோமே என்றால் நாம் கனி தரும் மரங்களாயிராமல் கனியற்ற மரங்களாய் இருக்கிறோம் என்பதை அது விளங்க பண்ணும். போர் சேவகன் கிறிஸ்துவை உருவக்குத்திய போது இரத்தமும் தண்ணீரும் எங்கிருந்து புறப்பட்டு வந்தது? அவருடைய இருதயத்திலிருந்து. நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்று சில வேளைகளில் நாம் நம்முடைய வாயினாலே சொல்லலாம். ஆனால் மன்னித்தலும் அன்பும் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். இதுவே எல்லா வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறது. இதுவே கிறிஸ்துவை போன்ற மன்னித்தலாகும். மன்னித்தல் என்னும் வரம்
நாம் அநேக ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆனால் அநேகர் இந்த தனித்தன்மை வாய்ந்த வரத்தை, அதாவது மன்னித்தல் என்னும் வரத்தை குறித்து அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வரத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இம்மையில் இந்த சந்ததியில் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற சந்ததிகளுக்கும் மறுமையில் முழு நித்தியத்திற்கும் கூட ஆசீர்வாதமாக திகழ முடியும். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் மன்னித்தலை குறித்து கர்த்தராகிய இயேசு கூறும் உவமையில், ஒரு ராஜா தன்னிடத்தில் 10,000 தாலந்துகள் கடன்பட்ட ஒருவனை மன்னித்து விட்டதாக நாம் காண்கிறோம். அவனுடைய கடன் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டது. ஒரு தாலந்து பொன் சுமார் 100 பவுண்டுகள் எடை இருக்கும். அது குறைந்தபட்சம் $10 லட்சம் மதிப்புள்ளதாய் இருக்கும். அப்படி என்றால் 10,000 தாலந்துகள் என்றால் அதை போன்ற 10,000 மடங்கு டாலர்கள். அக்கடனாளிக்கு ராஜா $10,000 மில்லியன் தொகையை ஈவாக கொடுத்து விட்டான் என நாம் கூறலாம். நாம் செய்திருக்கிற பாவங்களுக்கு கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது அவரிடத்தில் இருந்து $10,000 மில்லியன் ஈவாக பெற்றுக்கொள்வதை போன்றதாகும். உண்மையில் சிலுவையில் கர்த்தராகிய இயேசு நமக்காக செலுத்திய கிரயமானது அதை காட்டிலும் பன்மடங்கு அதிகமானதாய் இருக்கிறது. அது கணிக்க முடியாது. ஆனால் $10,000 மில்லியன் பெற்ற ஊழியக்காரன் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம், சுமார் $1 மாத்திரம் கடன் பெற்றிருந்த ஒருவனை கொல்ல முயற்சித்தது எவ்வளவு துக்ககரமான காரியமாயிருக்கிறது. நமக்கு விரோதமாக தவறிழைத்தவர்களை மன்னித்து விடுதல் வெறும் $1 கொடுத்து விடுதல் போன்றதே. நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டது $10,000 மில்லியன் அல்லது அதற்கும் அதிகமாகவே இலவச ஈவாய் பெற்றுக்கொண்டதற்கு சமமாகும். நம்மிடம் அவ்வளவு பெரிய தொகை இருக்கும் என்றால் நம்மிடத்தில் கேட்கிறவர்கள் 1000 பேராக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் $1 உடனே கொடுப்பது எளிதான காரியம் அல்லவா? அதை செய்யும்படியாக நாம் 1 மாதம் முழுவதும் கடினமாக உழைத்து சம்பாதிக்க வேண்டியதில்லையே. இதுவே மன்னித்தல் என்னும் வரமாகும். யாராகிலும் நம்மேல் துப்பினால் உடனே நாம் நம்முடைய இருதயத்தில் புண்படுவோமாயின், இது மனித இயல்பாயிருப்பினும் இது நம்மில் மன்னித்தலாகிய வரம் இல்லை என்பதை காண்பிக்கிறது. நாம் மனதில் புண்பட்ட பின்பு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவரை மன்னித்து விடுகிறோம். அது உண்மைதான். ஆனால் அது கிறிஸ்துவை போன்ற மன்னித்தல் அல்ல. மன்னித்தல் என்னும் வரத்தை அல்லது கிறிஸ்துவை போன்ற மன்னிக்கும் சுபாவத்தை உடையவர்களாய் இருத்தல் என்பது நமக்கு விரோதமாக செய்யக்கூடிய மிகவும் மோசமான தீங்கை ஒருவர் செய்திருக்க அவரை உடனடியாகவே மன்னித்து நேசிக்க கூடியவர்களாய் இருத்தல் ஆகும். அதற்கான ரகசியம் இதுதான். கர்த்தராகிய இயேசு நமக்கு அருளியிருக்கும் மன்னிப்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணரும் போது நமக்கு விரோதமாக மற்றவர்கள் இழைத்த குற்றங்கள் எவ்வளவு சிறியவை என்பதை நாம் உணர்வோம். வேறு வார்த்தைகளில் கூறின், கர்த்தர் எப்படிப்பட்ட பயங்கரமான பாவ நிலையிலிருந்து நம்மை ரட்சித்தார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்கும்போது மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்த தப்பிதங்களை மிக மிக சிறியவையாக காண்போம். அப்போது அவர்களை மன்னித்து அவர்களிடத்தில் அன்பு கூறுவது நமக்கு எளிதாயிருக்கும். மறுபக்கத்தில் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்த தப்பிதங்களை நாம் பெரிதாக காண்போமாயின் கர்த்தராகிய இயேசு நமக்கு அருளி செய்த மன்னிப்பை சிறிதாக்கி விடுகிறோம். மன்னித்தலாகிய வரத்தில் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் உள்ளன. நாம் கர்த்தராலே மன்னிக்கப்பட்ட போது அதோடு கூட கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்பதை நினைவு கூறுவோமாக. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எபேசியர் 1:7 நாம் வாசிக்கிறோம். அருமையான நண்பனே, உன்னுடைய முழு ஜீவியத்தையும் ஊழியத்தையும் மாற்றி அமைத்துவிடக்கூடிய ஒரு வரத்தை, மற்றவர்களை மன்னித்து விடுதலாகிய வரத்தை உனக்கு தர ஆண்டவராகிய இயேசு வாஞ்சிக்கிறார். அதன் மூலமாக மற்றவர்கள் உன்னை குறித்து பொல்லாதவைகளை பேசி உன்னை புறம்பே தள்ளி உன்னை துன்பப்படுத்தும் போது நீ மனதில் புண்பட்டு போக மாட்டாய். மாறாக நீ அவர்களை இன்னும் அதிகமாகவே நேசிப்பாய். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் இருப்பாய். உன்னுடைய ஜீவியமும் ஊழியமும் அசாதாரணமானவையாக இருக்கும். இன்றே உன்னுடைய இருதயத்தை திறந்து
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வரத்தை பெற்றுக்கொள்வாயாக. இவ்வேளையில்தானே சிலுவையின் அடியில் நீ வருவாயாக. அவருடைய குத்தப்பட்ட இருதயத்திலிருந்து மன்னிப்பும் அன்பும் இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வருவதை உன்னால் காண முடிகிறதா? கிறிஸ்துவை போன்ற மன்னித்தலின் தனி சிறப்பு. நாம் நமக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளவில்லை எனில் நம்முடைய ஜீவியம் பரவசமூட்டுவதாய் இராது. மறுநாள் காலை கண் விழிக்காவிட்டால் நலமாயிருக்குமே என்ற எண்ணத்துடன் நாம் படுக்கைக்கு செல்கிறவர்களாயிருப்போம். நாம் விழிக்கும் போது மற்றொரு நிர்பந்தமான நாளை சந்திக்கும்படி நம்முடைய படுக்கையை விட்டு எழும்ப நாம் மனதில்லாதிருப்போம். ஆனால் கிறிஸ்து எவ்விதமாக மன்னித்தாரோ அவ்விதமாகவே நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்வோம் என்றால் நம் வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமான ஒரு வரலாறாக மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் அதற்கு முந்தின நாளை காட்டிலும் மிகவும் பரவசமூட்டுவதாய் காணப்படும். நம்முடைய கடந்த கால அனுபவங்களிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு இன்னும் அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாயும் இருக்க போகிறோம் என்பதையும், நமக்காக அதிகமான நல்வாய்ப்புகள் காத்திருக்கின்றன என்பதையும், மேலும் பிறரால் தீங்கிழைக்கப்பட்டு மனம் நொந்து போனவர்களும் புறக்கணிக்கப்பட்டவர்களுமான அநேகரும் நம் மூலமாக மெய்யான மன்னிப்பின் சுகந்த வாசனையை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவை போன்ற மன்னித்தல் நம்மில் அநேக நேர்த்தியான குணாதிசயங்களை உருவாக்குகிறது. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று கொலோசியர் 3:12-13 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் மன்னித்தல். ஒருவரை ஒருவர் தாங்கி என்பது ஒருவர் தற்காலத்தில் அல்லது நிகழ்காலத்தில் நமக்கு விரோதமாக செய்த தப்பிதங்களை நாம் மன்னிப்பதை குறிக்கிறது. ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பது அவர் கடந்த காலத்தில் நமக்கு விரோதமாக செய்த தப்பிதங்களை நாம் மன்னிப்பதை காண்பிக்கிறது. இந்த அர்த்தத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சத்தியத்தை நாம் அப்போஸ்தலர் பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அவர், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பிலிப்பியர் 3:13-14 கூறுகிறார். நாம் பின்னானவைகளை, அதாவது கடந்த காலத்தில் நமக்கு விரோதமாக இழைக்கப்பட்ட தவறுகளை மன்னித்து மறக்க முடியாதிருக்கும் பட்சத்தில் முன்னானவைகளை, அதாவது சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகள் முதலானவைகளை நாடி முன்னேறவும் அவற்றை அடைந்து கொள்ளவும் முடியாது. உருக்கமான இரக்கம், மனதுருக்கம். நாம் கிறிஸ்துவை போன்ற மன்னித்தலை கற்றுக்கொண்டவர்களாயிருப்போம் என்றால் யாராகிலும் ஒருவர் நம்முடைய முகத்தில் துப்பினாலோ நம்முடைய இருதயத்தை உருவ குத்தினாலோ இவைகளை செய்தவர் மேல் நமக்கு மனதுருக்கம்தான் உண்டாகும். தம்முடைய முகத்தில் துப்பினவர்கள் மீதும் தம்மை வாரினால் அடித்தவர்கள் மீதும் கர்த்தராகிய இயேசுவுக்கு மனதுருக்கம்தான் உண்டாயிற்று. அந்த மனதுருக்கம், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர்களுக்காக அவரை ஜெபிக்க செய்தது. நம்மால் பிறரை மன்னிக்க முடியாவிட்டால் நாம் அவர்கள் பேரில் எரிச்சல் உள்ளவர்களாயும் மனத்தாங்கள் அடைகிறவர்களாயும் கோபப்படுகிறவர்களாயும் இருப்போம். நாம் மனத்தாங்கள் அடைதலும் எரிச்சல் அடைதலும் நம்மில் மன்னிக்க முடியாத ஆவி உள்ளது என்பதற்கான நிச்சயமான அடையாளங்களே. தயவு. தயவு என்ற வார்த்தைக்கான கிரேக்க பதம் நற்குணம் அல்லது புரோஜனம் உள்ளவர்களாய் இருத்தல் என்று பொருள்படும். கர்த்தராகிய இயேசு தமக்கு மிக மோசமான சத்துருக்களாக நடந்து கொண்டவர்களுக்கும் கூட புரோஜனம் உள்ளவராகவும் ஆசிர்வாதமாகவும் திகழ்ந்தார். தம்மை கைது செய்யும்படியாக வந்த மல்கூஸ் என்பவனுக்கு அவர் ஒரு புத்தம் புதிய காதை சிருஷ்டித்து கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பினுடைய சகோதரர் அவனை பகைத்தார்கள், அவனை கொல்லும்படி சதித்திட்டம் தீட்டினார்கள் மற்றும் பல தீமைகள் அவனுக்கு செய்ய முற்பட்டார்கள். ஆனால் அவனோ பின்னாட்களில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருந்து அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் பராமரித்தான். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்,
அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று அப்போஸ்தலர் 3:15-26 அப்போஸ்தலர் பேதுரு கர்த்தராகிய இயேசுவை குறித்து யூதரிடத்தில் கூறுகிறார். தம்மை கொலை செய்தவர்களுக்கே இயேசு ஒரு ஆசீர்வாதமாக மாறினார். நம்முடைய சத்துருக்களுக்கு அல்லது நம்மை கொலை செய்ய வகை தேடுகிறவர்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக மாறும் வரை கிறிஸ்துவை போன்ற மன்னித்தலை கற்றுக்கொண்டதாக நாம் உரிமை கோர இயலாது. ஆம், கிறிஸ்து மன்னித்தது போல மன்னித்தல் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியமாயிருப்பதால் அது மிகவும் பரவசமூட்டுவதாய் இருக்கிறது. மனத்தாழ்மை. மனத்தாழ்மை என்றால் என்ன என்பதை நம்மில் அநேகர் கற்றுக்கொள்ளாதிருக்கிறோம். நாம் மெய்யாகவே தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தால் புறக்கணிப்புகள், உபத்திரவங்கள், காட்டி கொடுக்கப்படுதல்கள், புயற்காற்றுகள் இவை ஒன்றும் நம்மை மனபாரத்தில் அமிழ்த்தவோ கலக்கமடைய செய்யவோ முடியாது. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறபடியினால் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஒரு பெரிய கர்வாலி மரமும் சிறிய புல்லும் பற்றிய ஒரு சிறுகதை உண்டு. அக்கர்வாலி மரம் தன் அருகில் வளர்ந்து வந்த சிறிய புல்லை நோக்கி, ஓ அற்ப புல்லே, நீ எவ்வளவு பலனற்றதும் நிலையற்றதும் சிறியதுமாயிருக்கிறாய். ஆனால் என்னை பார், நான் எவ்வளவு உயர்ந்தோங்கிய பெரிய மரமாயிருக்கிறேன் என்று அடிக்கடி பெருமை அடித்துக் கொண்டது. தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்ள அந்த புல்லுக்கு ஒன்றுமில்லாதபடியால் அது எப்போதும் அமைதியாகவே இருந்துவிடும். ஒரு நாள் ஒரு பலத்த புயல் காற்று வீசவே இந்த பலம் வாய்ந்த கர்வாலி மரம் ஆட ஆரம்பித்தது. தன்னால் இயன்ற மட்டும் நேராக நிமிர்ந்து நிற்க முயற்சித்தும் அது வெகு சீக்கிரமாகவே பெரும் சத்தத்துடன் தரையில் விழுந்து விட்டது. புயல் சற்று ஓய்ந்தபோது கர்வாலி மரம் புல்லுக்கு நேர்ந்தது என்ன என்று அறியும்படி மெதுவாக அதனை எட்டி பார்த்தது. புல் எப்போதும் போலவே தழைத்து நின்று கொண்டிருந்தது. அதை கண்ணுற்ற வியப்படைந்த கர்வாலி மரம், ஓ சிறிய புல்லே, எவ்வளவு உயர்ந்தோங்கி இருந்த என்னாலேயே அப்பலத்த புயல் காற்றில் நிலை நிற்க முடியவில்லையே, நீ இவ்வளவு சிறிய அற்ப புல்லாயிருந்து உன்னால் எப்படி அப்புயலை சமாளிக்க முடிந்தது என்று கேட்டது. அதற்கு அந்த புல் புன்முறுவலுடன், அது மிகவும் எளிதானது. காற்றும் புயலும் என் மீது வீசும்போது நான் தலை குனிந்து விடுவேன். அப்போது அவை எனக்கு எந்த பிரச்சனையையும் உண்டாக்காமல் எனக்கு மேலாக கடந்து சென்றுவிடும் என்று பதிலளித்தது. தாழ்மை எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நற்பண்பு! நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ளும் மட்டும் ஒரு காலம் மெய்யான மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியாது. மன்னிக்க முடியாத ஒவ்வொரு ஆவியின் அடித்தளத்திலும் பெருமை மறைந்திருக்கிறது. நம்மை யாராகிலும் தரக்குறைவாய் பேசி அவமதிக்கும் போது நாம் மனதில் புண்படுத்தப்பட்டிருப்பதாக உணர்வோமாயின் உண்மையில் புண்படுத்தப்பட்டிருப்பது நம்முடைய பெருமையே ஆகும். நாம் ஆழமாய் புண்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வோமாகில் நம்மில் ஆழமான பெருமை இருக்கிறது என்றே பொருள். இருப்பினும் நாம் அதை ஒத்துக்கொள்ள மனதற்றவர்களாயிருக்கக்கூடும். அதுவும் பெருமையின் நிமித்தமே ஆகும். சாந்தம். நிந்தைகளை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு பகையுணர்வுடனோ அல்லது கோபத்துடனோ பதிலளிக்காமல் அமைதலாயிருக்க நமக்கு உதவி செய்யும் சுபாவமே சாந்தமாகும். கோபமும் பயமும் இருதயத்தை இரு விதங்களில் பாதிக்கின்றன என்று ஒஹாயோ மாநில பல்கலைக்கழகத்தின் பிரசித்தி பெற்ற மருத்துவரான டாக்டர் வில்லியம் ஹாரிஸ் என்பவர் கூறுகிறார். கோபம், பயம் இவற்றால் நாடி துடிப்பின் வேகம் அதிகரிக்கிறது. சுவாசிக்கும் வேகமும் இரட்டிக்கிறது. கடுமையான மாரடைப்பு கடுங்கோபத்துடன் சம்பந்தமுள்ளதாயிருக்கிறது. உள்ளத்தில் நீண்ட நாட்களாக குடிக்கொண்டிருந்து அவ்வப்போது வெளிப்படும் கோப எழுச்சிகள் இருதயத்தை பாதித்துவிடக்கூடியவை. ஆனால் சாந்தமோ இதற்கு முற்றிலும் மாறாக கிரியை செய்யும் ஒரு சுபாவமாகும். அது மெய்யாகவே நம் மனதிற்கும் சரீரத்திற்கும் ஆரோக்கியத்தை அளிக்கிறது. மன்னிக்க முடியாதவர்களுக்கு ஒருபோதும் சாந்தமுள்ள ஆவி இராது. நீடிய பொறுமை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என 1 கொரிந்தியர் 13:4 நாம் வாசிக்கிறோம். அன்பு நீடிய பொறுமையும் தயவும் உள்ளது என இவ்வசனத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு கூறுகிறது. அது யாரிடத்தில் தயவுள்ளதாயிருக்கும்? நம்மிடத்தில் தயவுள்ளவர்களாய் இருப்பவர்களிடத்தில் நாமும் தயவுள்ளவர்களாய் இருப்பது எளிதானதே. ஆனால் நீண்ட காலமாக நம்மை துன்புறுத்தி கொண்டிருப்பவர்களிடத்தில் நம்மால் தயவாய் இருக்க முடியுமா? நீடிய பொறுமை என்றால்
நீண்ட நாட்களாக நமக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு நபரிடத்தில் நாம் தயவாயிருப்பதாகும். கீழ்காணும் ஒரு கிறிஸ்துவ பெண்மணியின் ஜீவிய சரித்திரம் நம் உள்ளத்தை தொடக்கூடிய ஒன்றாகும். நான்சி ஹியோங் சீன தேசத்தை சேர்ந்தவள். அவள் பிறந்தபோது அவளுடைய தகப்பனார் தன் கிராமத்திலிருந்து தன்னுடைய நண்பரின் மகன் விக்டர் சாங் என்பவனுக்கு அவளை விவாகம் செய்து கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருந்தார். ஒரு நாள் அவள் ஒரு விபத்துக்குள்ளாகவே அவளுடைய அழகிய முகத்தில் காயங்கள் உண்டாயின. நாளடைவில் காயங்கள் ஆறிவிட்ட போதிலும் தழும்புகள் அவளுடைய முகத்தில் காணப்பட்டுள்ளன. அவள் வளர்ந்து பெரியவளான போது தன் தகப்பனால் செய்யப்பட்ட ஒப்பந்தத்துக்கு மரியாதை அளிக்கும் வகையில் விக்டர் அவளை திருமணம் செய்து கொண்டான். இருப்பினும் அவன் அவளை வெறுத்தான். அவர்களுக்கு அழகான 2 பிள்ளைகள் பிறந்த போதிலும் தன் மனைவியின் பேரில் அவனுக்கு இருந்த வெறுப்புணர்வு வளர்ந்து கொண்டே வந்தது. நாளடைவில் அவன் அவளிடம் பேசுவதே அரிதாயிற்று. ஆனால் அவளோ கர்த்தருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்திருந்த ஒரு கிறிஸ்தவளாய் இருந்தபடியினாலே யாதொரு முறையீடுமின்றி தன் கணவனை நேசித்து பராமரித்து வந்தாள். சில நாட்களுக்கு பின்னர் விக்டர் தன்னுடைய 2 கண்களிலும் மிகவும் கடுமையான நோயுற்றவனாய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். நான்சி தன் கணவன் பாலுள்ள தன்னுடைய அன்பையும் அர்ப்பணிப்பையும் காண்பிக்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டாள். அவள் தாழ்வான பகுதி நேர வேலைகள் சிலவற்றை செய்து அதன் மூலம் கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தாள். அவள் தன் சேமிப்பு முழுவதையும் தன் கணவனிடம் கொடுத்தாள். என்றாலும் அவன் அவளுக்கு நன்றியாக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அதற்கு மாறாக ஒரு நாள் அவன் அவளிடம் இனி தன்னை பார்க்கும்படி அவள் மருத்துவமனைக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டான். விக்டர் தன்னுடைய 2 கண்களையும் இழந்து போனான். ஆனால் யாரோ ஒரு நபர் அவனுக்காக ஒரு கண்தானம் செய்திருந்தார்கள். அவன் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் நான்சி அவனுக்கு வழக்கம் போல உணவு பரிமாறினாள். அவனும் வழக்கம் போல அவளை அசட்டை பண்ணினான். திடீரென்று பிள்ளைகள், அம்மா, நீங்கள் அதை சொல்ல வேண்டும், இப்போது நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று சத்தமிட்டனர். குழப்பமடைந்தவனாக விக்டர் நான்சியை திரும்பி பார்த்தபோது பெரும் அதிர்ச்சியடைந்தான். நான்சிக்கு ஒரே ஒரு கண் மட்டும்தான் இருந்தது. தனக்காக அவள் செய்த அன்புள்ள ஆனால் அமைதியான தியாகத்தை அப்போதுதான் அவன் உணர்ந்தான். இது அவனுடைய கடினமான இருதயத்தை உடைத்து அவனை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. அப்பொழுதுதான் முதன்முறையாக விக்டர் நான்சியை மிகவும் அழகுள்ளவளாக கண்டான். இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தியது எது? நான்சியிலிருந்து மன்னிக்கிற அன்பு அவனுடைய உள்ளத்தை தொட்டது. ஆம், அன்பு நீடிய பொறுமையும் தயவும் உள்ளது. நான்சி நீண்ட காலமாக பாடுகள் அனுபவித்து வந்த போதிலும் தன் பாடுகளுக்கு காரணமாயிருந்த நபருக்கு தொடர்ந்து தயவு பாராட்டி கொண்டு வந்தாள். முடிவில் அவள் அதற்கான சிறப்பான பிரதிபலனை பெற்றுக்கொண்டாள். ஒருவேளை அவள் வேறு விதமாக தன் பிரதிக்கிரியையை காண்பித்திருந்தால் அவளுடைய வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்திருக்கும். அவள் தன்னுடைய மீதியான வாழ்க்கையையும் பகையுணர்விலும் கசப்பிலுமே செலவழிக்க வேண்டிய அவல நிலைக்குள்ளாயிருப்பாள். அருமையானவர்களே, தங்களுக்கு விரோதமாக தவறிழைத்தவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கும் மக்களால் நிறைந்திருக்கும் இந்த உலகம் கிறிஸ்துவை போன்று மன்னித்தல் உள்ள வெளிச்சத்தையும் ஜீவனையும் கண்டடைவதாக. கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்க கற்றுக்கொண்ட ஒரு நபருக்கு எந்த மனிதனோ பிசாசோ ஒரு காலம் தீங்கிழைக்க முடியாது. யோசேப்பினுடைய ஜீவியத்தில் இதனை நாம் காண்கிறோம். அவனுடைய சகோதரர் அவனை பகைத்து அவனை கொல்லும்படியாக சதித்திட்டம் தீட்டி அவனை குழியிலே போட்டு அடிமையாக விற்றுவிட்ட போதிலும் பின்னாட்களில் யோசேப்பு அவர்களிடத்தில் என்ன கூறினான் என்று பாருங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று ஆதியாகமம் 50:20 கூறப்பட்டுள்ளது. நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் என்று அல்ல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் என்றே யோசேப்பு கூறுகிறான். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட சத்தியம் இது! கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்க கற்றுக்கொண்ட ஒரு நபருக்கு ஒருவரும் யாதொரு தீமையும் செய்ய முடியாது. மரிக்கும் போது ஒரு தேவதூதனை போன்ற முகம். கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்க கற்றுக்கொண்டவர்கள் மரிக்கும் போது அவர்களுடைய முகம் ஒரு தேவதூதனுடைய முகத்தை போல் இருக்கும். முதல் கிறிஸ்துவ இரத்த சாட்சியாக ஸ்தேவானின் அழகிய சரித்திரத்தை பாருங்கள்.
ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான் என்று அப்போஸ்தலர் 6:15 7:60 கூறப்பட்டுள்ளது. சுக சௌகரியங்கள் நிறைந்த இன்பமான ஒரு சூழ்நிலையில் அல்லது நம்மை புகழ்ந்து பாராட்டும் ஒரு ஜனத்தரலின் முன்னணியில் ஒரு தேவதூதனை போன்ற புன்முறுவலுடன் கூடிய முகத்துடன் நாம் காணப்படுவது எளிது. ஆனால் இங்கு ஸ்தேவானோ யூதருடைய உச்ச நீதிமன்றமாகிய ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக, தனக்கு சத்துருக்களாயிருக்கும் ஒரு ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக நின்றான். அவர்கள் எல்லோரும் அவன் மேல் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றனர். அவன் மரணம் அடையும்படி கல்லெறியப்படப் போகிறான். அவன் தனக்கு நேரிட்டிருக்கிற இக்கட்டான சூழ்நிலையை நன்றாக அறிந்திருந்தான். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தேவதூதனை போன்ற இனிமையான அமைதி ஒருவனுக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் அவனில் கிறிஸ்துவை போன்ற மன்னிக்கும் சுபாவம் நிச்சயமாகவே இருந்திருக்க வேண்டும். அவனுடைய முகம் பிரகாசிப்பதாக கண்டவர்கள் அவனுடைய தோழர்கள் அல்ல, ஆனால் அவன் மேல் உள்ள கோபத்தால் கொதித்தெழுந்த கொலைபாதகர்களே என்பதை கவனிக்கவும். ஸ்தேவானை போல மகிமையாகவும் வெற்றிகரமாகவும் மரிக்கிற பரிசுத்தவான்கள் எத்தனை பேர்! ஒரு நபர் கல்லெறிந்து கொல்லப்படும் போது இயற்கையாகவே அவனுடைய மரண நேரம் மிகுந்த வேதனை அளிப்பதாயிருக்கும். ஆனால் ஸ்தேவானோ தன் மரண தருவாயில் தன்னை கொலை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தவர்களை மன்னிக்கும்படி முழங்காற்படியிட்டும் உரத்த சத்தத்துடனும் மன்றாடும் அளவுக்கு அவர்கள் பேரில் அவனுக்கு ஆழ்ந்த அன்பும் மனதுருக்கமும் உண்டாயிருந்தது. கல்லெறியப்படும் போது படுத்திருக்கும் நிலையில் இருக்கும் ஒருவனை காட்டிலும் முழங்காலூன்றி நிற்கும் நிலையில் இருக்கும் ஒரு நபர் அதிகமான கல்லெறிதலுக்கு ஆளாவான். மேலும் தான் மரணமடைய போகிற அந்த நேரத்தில் முழங்காற்படியிட்டிருப்பதும் உரத்த சத்தத்துடன் மன்றாடுவதும் அவனுக்கு எவ்வளவு அதிக கடினமானதாயிருந்திருக்கும். ஸ்தேவானுடைய கடைசி ஜெபம் தன்னுடைய சத்துருக்களின் ஆசிர்வாதத்துக்காகவே இருந்தது. தன்னுடைய சத்துருக்களின் மன்னிப்பிற்காக ஜெபித்துக் கொண்டே ஒரு தேவதூதனுடைய முகரூபத்தோடு கூட அவன் முழங்காலில் நின்றபடியே மரித்தான். தேவன் அவனுடைய ஜெபத்துக்கு ஆச்சரியமாக பதிலளித்தார். கிறிஸ்தவர்களின் மிக மோசமான சத்ருவாய் அங்கிருந்து தர்சு பட்டணத்தானாகிய சவுல் அதிக தாமதமின்றியே ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலர் பவுலாக மாறினான். மாறாக சில தேவ பிள்ளைகள் தங்கள் மரண தருவாயில் பீதி நிறைந்த முகத்தோற்றமும் மனப்பான்மையும் உள்ளவர்களாயிருக்கின்றனர். இதற்கு எதிர்காட்டாக ஒரு கிறிஸ்தவ பெண்ணின் சாட்சி கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சபையில் மேரி என்பவள் ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தாள். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் உற்சாகமாக ஈடுபடுதல், சபை கூடுதல்களில் தவறாமல் பங்கு பெறுதல், புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருதல், தான தர்மங்களை செய்தல் போன்ற நற்கிரியைகளுடன் அவள் சபையின் மிக சிறந்த அங்கத்தினர்களுள் ஒருத்தியாக இருந்தாள். அவள் தன்னுடைய மகனையும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்றே அர்ப்பணித்து எல்லா விதங்களிலும் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரியைப் போலவே காணப்பட்டாள். ஒரு நாள் அவள் மிகவும் வியாதிப்பட்டு மரண தருவாயிலானாள். அவள் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்துவிட்டு, கர்த்தாவே, நான் இப்போது உம்மிடத்தில் வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று ஜெபித்தாள். கர்த்தர் அவளுக்கு மறுமொழியாக, என்னிடத்தில் வருகிறாயா? அல்ல, நீ நரகத்திற்கு தான் செல்லுகிறாய் என்று உரைத்தார். என்ன கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா? நான் நரகத்திற்கா செல்லுகிறேன் என்று மேரி கதறினாள். ஆம், நீ அங்குதான் செல்கிறாய். நீ உன் சகோதரியை மன்னிக்கவில்லையே என்று பதில் வந்தது. மேரி அதிகமாக பயமடைந்தாள். அவளுடைய முகம் வெளிரி போயிற்று. மரண பயம் அவளுடைய ஆவியை கவ்விக்கொண்டது. கர்த்தாவே, தயவாக இப்போது என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், தயவு கூர்ந்து எனக்கு ஒரு தருணம் தாரும். நான் என் சகோதரியை மன்னித்து அவளோடு பேசுவேன் என்று அவள் மன்றாடினாள். பிறகு அவள் தன்னுடைய சகோதரியை அழைத்து வரும்படி ஆள் அனுப்பினாள். அவள் தன் சகோதரியிடம் மன்னிப்பு கேட்டு அவளை முத்தமிட்டு அணைத்துக் கொண்டாள். பிறகு கர்த்தர் கிருபையாக அவளை குணமாக்கினார். சில சமயங்களில் நம்முடைய சரீர சுகமாகுதல் தாமதிக்கும் போது ஒருவேளை நம்முடைய மன்னிக்க முடியாத ஆவியே அதன் காரணமாயிருக்க கூடும்.
என்கிற உண்மைக்கு அவள் இன்று ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் இருக்கிறாள். அருமையான தேவ பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் பகையுணர்வு அல்லது மன்னிக்க முடியாத ஆவியை வைத்துக் கொண்டிருக்க, உன்னுடைய நற்கிரியைகள் உன்னை எரி நரகத்திலிருந்து தப்புவிக்கும் என்று கற்பனை செய்து கொள்வதினால் மதியீனமாக தவறிழைத்து விடாதே. தேவன் மேரியனுடைய ஜீவியத்தை தப்புவித்து அவள் தன்னுடைய மரண படுக்கையில் பிறரை மன்னிப்பதற்கும் மரணத்திற்கும் எரி நரகத்திற்கும் தப்பிக்கொள்வதற்கும் அவளுக்கு ஒரு தருணம் அளித்தது உண்மையே. ஆனால் உனக்கும் அப்படிப்பட்ட ஒரு தருணம் கிடைக்கும் என்று நீ எண்ண வேண்டாம். மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு நபரின் முகத்தில் நரக பீதி நிச்சயமாக தென்படும். தேவன்தாமே நாம் எல்லாரையும் ஸ்தேவானை போல மாற்றுவாராக. நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் நம்முடைய இருதயங்கள் மன்னிக்கிற அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பதாக. நம்முடைய முகங்கள் ஒரு தேவதூதனுடைய முகம் போல புன்னகையுடன் பிரகாசிப்பதாக. அதிகாரம் 2. மன்னிக்கிற அன்பின் வல்லமை. மேற்பூசானதும் சாரமற்றதுமான ஒரு மன்னிப்பை போல் அல்லாமல் கிறிஸ்துவை போன்று மன்னித்தல் என்பது அற்புதங்களை நடப்பிக்கும் ஒரு மன்னிப்பாகும். கிறிஸ்துவை போல மன்னிக்க கற்றுக்கொண்டவர்கள் லட்சக்கணக்கானவர்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாக மாறுவார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 37 அவர்கள் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று கூறுகிறது. நம்முடைய இருதயத்தை குத்தினவர்களுக்கு உடனடியான மன்னிப்பையும் பரலோக அன்பையும் நாம் வழங்குவோமாயின், அதே நபர்கள் ஒரு நாள் தங்களுடைய தேவை வேளையில் தயவு அல்லது ஆசீர்வாதங்களை நாடி நம்மை அணுகுவார்கள் என்பதே இவ்வேத பகுதியின் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாகும். கர்த்தராகிய இயேசுவனுடைய இருதயத்தில் உருவ குத்தின ரோம போர் சேவகனுடைய பெயர் லாங்கிமஸ் என்று பாரம்பரியம் கூறுகிறது. அவனுடைய கண்களில் ஏதோ கோளாறு இருந்ததாம். கர்த்தராகிய இயேசுவின் விழாவிலிருந்து புறப்பட்டு வந்த இரத்தத்தின் சில துளிகள் அவன் கண்களில் பட்டு உடனடியாக அவன் சுகமடைந்தானாம். இது அவனுக்குள் பாவ உணர்வை உண்டாக்கிற்று. அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ஒரு பெரிய பரிசுத்தவானாக மாறி கிறிஸ்துவை தைரியமாக பிரசங்கித்து கடைசியாக அவருக்காக இரத்த சாட்சியாகவே மரித்தான். மேற்கூறப்பட்டிருப்பது ஒரு பாரம்பரிய கதை மாத்திரமே. இது உண்மையோ அல்லவோ? இதில் நாம் கவனிக்க வேண்டிய பொன்னான சத்தியம் ஒன்றுண்டு. நமக்கு விரோதமாக தவறிழைப்பவர்களுக்கு மன்னிப்பையும் அன்பையும் வழங்க நாம் கற்றுக்கொள்வோம் என்றால், நிச்சயமாகவே ஒரு நன்னாளில் நாம் அவர்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாக மாறிவிடுவோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள உண்மையாக நிகழ்ந்த ஒரு சம்பவம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் மிக கொடிய தீங்கு விளைவித்து விட்டவர்கள் போல காணப்படுகிறவர்களுக்கும் நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற நம்மை ஊக்குவிக்க கூடியதாயிருக்கிறது. அமெரிக்காவில் மாசச்சூசெட்ஸ் மாநிலத்தில் உள்ள வால்தம் என்ற இடத்தில் கார்ல் டேலர் என்பவனும் அவனுடைய மனைவி ஈடித் டேலரும் ஒரே அறையை கொண்ட ஒரு சிறு வீட்டில் வசித்து வந்தனர். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசித்து 23 வருடங்களாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நடத்தி வந்தனர். 950 வருடம் பிப்ரவரி மாதத்தில் கார்லை அந்நாட்டு அரசாங்கம் ஜப்பானில் உள்ள ஒகினாவா என்னும் இடத்திற்கு அனுப்பியது. அதற்கு பின் ஈடித் டேலருக்கு தன் கணவனிடத்திலிருந்து கடிதங்களோ வெகுமதிகளோ வருவது மிக அபூர்வமாயிருந்தது. அவள் தன் கணவன் மிகவும் அலுவலாக இருக்கக்கூடும் என்றும், அது நிமித்தமாக தனக்கு கடிதம் எழுதுவதற்கு கூட அவனுக்கு நேரமில்லை போலும் என்றும் நினைத்து கொண்டாள். அங்கு அவனுக்கு சில மாதங்களுக்கென்று மாத்திரமே நியமிக்கப்பட்டிருந்த வேலை காலவரையின்றி நீடித்துக் கொண்டே போனது. இது அவளால் விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு மர்மமாயிருந்தது. மிகவும் ஆழமாக தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்திருந்த கிறிஸ்துவ பெண்மணியாகிய ஈடித் இதற்கிடையில் கடினமாக உழைத்து ஒரு சிறிய வீட்டை வாங்குவதற்காக முன்பணத்தை செலுத்தினாள். இப்படி இருக்க ஒகினாவாவில் இருந்த 19 வயதுள்ளவளாயிருந்த ஐகோ என்னும் ஒரு பணிப்பெண்ணை கால் திருமணம் செய்து கொண்டான் என்ற செய்தி குறுகிய காலத்திற்கு பின்னர் ஈடித்தை வந்தெட்டிற்று. ஈடித்திற்கு அப்போது வயது 48. இச்செய்தி அவளுக்கு அதிர்ச்சியூட்டுவதாக இருந்த போதிலும் அவள் அக்காரியங்கள் அனைத்தையும் ஜெபத்தில் கர்த்தரிடத்திற்கு கொண்டு சென்றாள். தன் கணவனாகிய கால் மீது
வெறுப்புணர்வினாலும் கோபத்தினாலும் நிரப்பப்படுவதற்கு பதிலாக அவளுடைய உள்ளம் அவன் மீதுள்ள மனதுருக்கத்தினாலும் பரிவிரக்கத்தினாலும் நிறைந்தது. எப்போதும் உதவிக்காக தன்னையே சார்ந்திருந்த தனிமை உணர்வுள்ள ஒரு மனிதனாக அவனை அவள் கண்டாள். ஐகோவை குறித்தும், பாவம், ஒரு ஏழை பிள்ளை, ஒருவேளை அவள் கல்வி அறிவும் அற்றவளாயிருக்கலாம். அவளுடைய அந்த நம்பிக்கையற்ற நிலைமையில் அவளுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்பட்டிருந்திருக்கும் என அவள் எண்ணினாள். ஒரு நாள் கார்ல் தான் தனக்கு தேடிக்கொண்ட வாழ்க்கை துணையாகிய ஐகோவுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போவதாக ஈடித்துக்கு கடிதம் எழுதினான். 951 ஆண்டு மேரியும் 953 ஆண்டு ஹெலனும் அவர்களுக்கு பிறந்தார்கள். ஈடித் அந்த பிள்ளைகளுக்கு சிறிய வெகுமதிகளை அனுப்பி வைத்தாள். சிறிது காலம் கழித்து கால் நுரையீரல் உண்டான புற்றுநோயினால் மருத்துவமனையில் மரண தருவாயில் இருப்பதாகவும், தன் சிகிச்சைக்கான கட்டணங்களை செலுத்துவதற்கு அவனிடம் பணம் இல்லை என்பதாகவும் அவளுக்கு ஒரு கடிதம் வந்தது. ஈடித் அவனுக்கு கொஞ்சம் தொகை அனுப்பி வைத்தாள். மேலும் அவன் சமாதானத்துடன் மரிப்பதற்காக தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் அவள் செய்தாள். கார்லின் மரணத்திற்கு பிற்பாடு அவனுக்கிருந்த பணமெல்லாம் மருத்துவமனையிலே செலவழிக்கப்பட்டு போயிருந்ததால் ஐகோவனுடைய 2 பெண் பிள்ளைகளையும் அமெரிக்காவில் படிக்க வைப்பதற்கு ஈடித் முன்வந்தாள். கடைசியாக ஐகோவும் இந்த உதவியை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை ஈடித்திடம் அனுப்பி வைத்தாள். ஈடித் கடினமாக உழைத்து அந்த 2 பிள்ளைகளையும் படிக்க வைத்து பராமரித்தாள். சில ஆண்டுகளுக்கு பின்னர் தன் ஆரோக்கியம் குன்றி அவள் மிகவும் பலவீனமடைந்தாள். தனக்கு வயதாகிவிட்டதால் அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் உதவி தேவை என்பதை அவள் உணர்ந்து ஜப்பானிலிருந்து ஐகோவை வரவழைக்க தீர்மானித்தாள். ஆனால் ஐகோ ஜப்பான் நாட்டு பிரஜையாக இருந்ததால் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவில் குடிபுகுவதற்கான அனுமதி பெற காத்திருந்தவர்களில் நீண்ட பட்டியல் அவள் அதற்காக பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியது. இதற்கிடையில் இந்த அற்புதமான மன்னிக்கும் அன்பின் சரிதையை அமெரிக்க செய்தித்தாள் நிருபர்கள் கேள்விப்பட்டு அமெரிக்காவின் அநேக செய்தித்தாள்களில் இதை பிரசுரித்தனர். அநேக விண்ணப்ப கடிதங்கள் அந்நாட்டின் மக்கள் சபைக்கு அனுப்பப்பட்டது. இது பற்றி மக்கள் சபை கலந்தாலோசித்து முடிவெடுத்ததன் பேரில் ஐகோ டைலர் அமெரிக்க பிரஜையாவதற்கான அனுமதி துரிதமாய் வழங்கப்பட்டு அவள் 957 ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பிரவேசித்தாள். ஐகோ விமானத்திலிருந்து படிகள் வழியாக இறங்கி வந்தபோது என்னதான் சம்பவித்திருக்கும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். ஐகோவுக்கு பேரளவிலான பாசமற்ற ஒரு வரவேற்பை மட்டுமே கொடுப்பதற்கு ஈடித்திற்கு எல்லா விதமான நியாயங்களும் இருந்தன. என்னுடைய 23 வருட விவாக வாழ்க்கையை அளித்தவள் இவள்தான். என்னுடைய கணவனையும் என்னுடைய குடும்பத்தையும் என் வருங்காலத்தையும் என் சந்தோஷத்தையும் என் ஆரோக்கியத்தையும் என் சொத்தையும் மற்ற எல்லாவற்றையும் அளித்தவள் இவளே என்று அவள் சிந்தித்திருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக ஈடித் அன்புடனும் ஆவலுடனும் ஐகோவை வரவேற்று அவளை கட்டி அணைத்துக் கொண்டாள். ஐகோ ஈடித்தின் தோள்களில் சாய்ந்து கொண்டு அழுதாள். மறைந்த தன்னுடைய கணவனிலும் கூட தான் கண்டிராத ஒரு அன்பையும் மனதுருக்கத்தையும் அவள் ஈடித்தில் கண்டாள். ஈடித்தினுடைய இருதயத்தை குத்தின அந்த ஐகோ தான் குத்தினவளை நோக்கி பார்த்து அவள் மூலமாக பெரிய ஆசிர்வாதத்தையும் தயவையும் கண்டடைந்தாள். கிறிஸ்துவை போன்ற மன்னித்தலையும் அன்பையும் ஈடித்தினிடத்தில் கண்டதினால் தேவனை அறியாத பெண்ணாகிய ஐகோவின் ஜீவியமும் மாறுதல் அடைந்தது. பிறரை மன்னிக்க முடியாத ஒரு ஆவி, பகை, கோபம், பழிவாங்குதல், கசப்பு, சீற்றம் முதலான நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களால் நிறைந்த நோய் கொண்ட ஒரு உலகமாகவே இவ்வுலகம் இருக்கிறது. உடனுக்குடன் மன்னித்து தங்களுடைய இருதயத்திலிருந்து அன்பு கூறக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவனுக்கு தேவையாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவை போன்ற மன்னித்தலில் அடங்கியிருக்கும் வல்லமையை காட்டிலும் மிக பெரியதும் வெற்றி சிறப்பதுமான வல்லமை வேறெதுவும் இந்த பூமியில் இல்லை. அது நொறுங்கிய இருதயங்களை குணமாக்கிவிடும், முறிந்து போன விவாகங்களை இணைத்துவிடும், சிதைந்து போன வாழ்க்கைகளை சீர்படுத்திவிடும், தகர்ந்து போன குடும்பங்களை ஒன்றாக்கிவிடும். மன்னிக்கும் ஜனங்களுக்கு மாத்திரமே ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உண்டு. அவர்கள் மட்டுமே சிறந்ததொரு வருங்காலத்தை மற்றவர்களுக்கு வழங்கக்கூடும்.
பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கர்த்தராகிய இயேசு ஜெபித்தபோது அவர் 1. மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தார். 2. தம்முடைய சரீரத்தில் மிகவும் பலவீனம் அடைந்திருந்த நிலையில் இருந்தார். 3. பாடுகளின் உச்சகட்டத்தில் இருந்தார். 4. தம்முடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் மிகுந்த வேதனைக்குள்ளான நிலையில் இருந்தார். ஆனால் அவர் அவ்வேளையில் செய்த அந்த ஜெபத்தின் மூலமாக உண்டான பலன் யாது? இன்று கோடிக்கணக்கான மக்கள் பாவ மன்னிப்பை பெற்று நித்திய மரணம், நித்திய அழிவு ஆகியவற்றின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்வதன் மூலமாக விவாகரத்து, வியாதி, மரணம், அழிவு ஆகியவற்றின் வல்லமையிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் விடுதலையாக்கப்பட அவர்களுக்கு உதவி செய்யக்கூடும். மன்னிப்பு என்பதற்கான கிரேக்க பதத்திற்கு விடுதலையாக்குதல் என்ற ஒரு அர்த்தமாகும். நமக்கு விரோதமாக தவறிழைத்தவர்களை மன்னிப்பதன் மூலமாக நாம் அவர்களை விடுதலையாக்குவதோடு அல்லாமல் நம்மையும் விடுதலையாக்கிக் கொள்கிறோம். மற்றவர்களை முழு இருதயத்தோடும் மன்னிக்க முடியாதவர்களால் மெய்யான விடுதலையை ஒருபோதும் பெற்று அனுபவிக்க முடியாது. மெய்யான விடுதலை என்றால் என்ன? செய்ய வேண்டிய சரியான காரியம் இன்னதென்பதை அறிந்து கொண்டு அதை செய்யக்கூடிய சக்தியை உடையவர்களாயிருப்பதே மெய்யான விடுதலையாகும். செய்ய வேண்டிய சரியான காரியம் மன்னித்தல் என்பதை அநேகர் அறிந்திருந்தாலும் அவர்கள் அதை செய்யக்கூடிய உள்ளான பலனோ வல்லமையோ அற்றவர்களாயிருக்கின்றனர். மதுபானத்திற்கு அடிமையாயிருக்கும் ஒருவன் அதை விட்டுவிட வேண்டும் என்பதே தான் செய்ய வேண்டிய சரியான காரியம் என்பதை அறிந்திருக்கலாம். புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாயிருப்பவன் தன் நுரையீரல் புற்றுநோய்க்கு இரையாகி தான் மரிப்பதற்கு முன்னதாக புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவதே தான் செய்ய வேண்டிய சரியான காரியம் என்று அறிந்திருக்கலாம். ஆனால் அவற்றை விட்டுவிடக்கூடிய பலன் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். கிறிஸ்துவால் மட்டுமே ஒருவனுக்கு மெய்யான விடுதலையை அளிக்க முடியும். குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36 நாம் வாசிக்கிறோம். நாம் ஏன் இப்பொழுதுதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வந்து நமது மிகவும் மோசமான சத்ருவையும் கூட மன்னித்து அந்நபரிடத்தில் அன்பு கூறக்கூடிய உள்ளான பலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது? மாலை மயங்கும் வேளையில் ஒருவன் ஒரு நதியின் மறுக்கரைக்கு செல்லும்படியாக ஒரு சிறிய படவில் ஏறி தண்டு வலிக்க ஆரம்பித்தான். அவன் இரவு முழுவதும் தண்டு வலித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் பொழுது புலர்ந்த போதோ தான் பயணம் ஆரம்பித்த அதே கரையிலேயே தன் படகு அசைந்தாடிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவன் அதிர்ச்சியுற்றான். அப்போதுதான் அவன் தன் மதியீனமான தவற்றை உணர்ந்து கொண்டான். அந்த படகு ஒரு கயிற்றினால் கரையிலிருந்த ஒரு மரத்துடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்தது. அப்படவை தண்டு வலிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அந்த கயிற்றை அவிழ்த்துவிட அவன் தவறிவிட்டான். இது நிமித்தம் அவன் இரவெல்லாம் பட்ட பிரயாசம் விருதாவாயிற்று. அவனால் மறுகரை சேரக்கூடாமற் போயிற்று. தங்களுக்கு விரோதமாக மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை மன்னியாதவர்களும் இம்மனிதனைப் போலவே புத்தியீனமான தவற்றை செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு மன்னித்தல் உங்களையும் உங்கள் வாழ்க்கை படவையும் கட்டவிழ்க்கிறது. நீங்கள் பிறரை மன்னியாவிடில் உங்களுடைய வாழ்க்கை படவு ஒருபோதும் முன்னேறி செல்லாது. அது நதியின் மறுகரையை அல்லது பரலோகத்தை ஒரு காலும் சென்றடையவே முடியாது. கடைசியாக உங்கள் வாழ்க்கையின் முடிவை நீங்கள் எட்டும்போது அதுவரை நீங்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீண் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். ஆனால் அப்போது அது அதிக தாமதமாகிவிடும். நீங்கள் மெய்யான விடுதலையை அனுபவிக்க விரும்புவீர்கள் ஆயின் உங்கள் சத்ருக்களை மன்னிக்கவும் நேசிக்கவும் கற்றுக்கொள்வீர்களாக. கீழ்காணும் உண்மையாக நிகழ்ந்த சம்பவம் ஒன்று நம் உள்ளத்தை உருக்குவதாயிருக்கிறது. கம்யூனிஸ்ட் தேசம் ஒன்றில் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி இருந்தாள். அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய தாயாரின் பிறந்த நாளன்று அந்த சிறுவன் ஒரு பூச்செண்டையை அவளுக்கு அன்பளிப்பாக கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் அவள் கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லிக் கொண்டு வருகிறாள் என்று அந்த நாஸ்திகர்கள் அறிய வந்தனர். உடனடியாக அவள் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டாள். சிறுவனுடைய தாயாரின் அடுத்த பிறந்த நாள் வந்தது. அப்போது அழகிய பூச்செண்டு ஒன்றை செய்து தன் தாயாரின் கல்லறையின் மேல் வைக்கும்படி
அந்த சிறுவன் தீர்மானித்தான். தன் கையில் பூச்செண்டுடன் அவன் தன் தாயாரின் கல்லறையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது, தன்னுடைய தாயார் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்னர் தன்னிடத்தில் கூறிய வார்த்தைகள் திடீரென்று அவனது நினைவுக்கு வந்தன. மகனே, நம்முடைய சத்ருக்களை நாம் நேசிக்க வேண்டும். அதைதான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். அப்போது அவன், அம்மா, இப்போது பரலோகத்தில் அல்லவா இருக்கிறீர்கள், அவர்களுக்கு இந்த பூக்கள் ஒன்றும் இனி தேவையில்லையே என்று எண்ணினான். சடுதியாக அவனுக்கு ஒரு சிறந்த யோசனை உதித்தது. தன் தாயாரின் கல்லறையை நோக்கி சென்று கொண்டிருந்த சிறுவன் உடனடியாக திரும்பி நேராக தன் தாயாரை கொலை செய்வித்த தளபதியின் அலுவலகத்தை நோக்கி நடக்கலானான். அங்கு சென்று அவன் அந்த பூச்செண்டையை அத்தளபதியிடம் கொடுத்து, ஐயா, இன்றைக்கு என்னுடைய அம்மாவின் பிறந்த நாள். அவர்களுடைய பிறந்த தினத்தன்று ஒரு பூச்செண்டையை அவர்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுப்பது வழக்கம். ஆனால் என்னுடைய தாயார் ஒரு கிறிஸ்தவர்களாயிருந்தபடியினாலே சென்ற ஆண்டு கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தன்று என் அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள என் தாயார் இவ்வுலகில் இல்லை. நான் இன்று இந்த பூச்செண்டையை செய்து அதை அவர்களுடைய கல்லறையின் மீது வைக்கும்படி போய்கொண்டிருந்தேன். அப்போது, மகனே, உன்னுடைய சத்ருக்களை நீ நேசிக்க வேண்டும், அதுதான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு போதித்தது என்று என்னுடைய அம்மா என்னிடம் கூறிய கடைசி வார்த்தைகள் திடீரென்று என் நினைவிற்கு வந்தன. ஆகவே என் அம்மாவுக்கு பதிலாக உம்முடைய மகனுடைய அம்மாவுக்கு இப்பூச்செண்டையை என்னுடைய அன்பளிப்பாக கொடுக்க விரும்புகிறேன். நான் இப்படி செய்வதனால் பரலோகத்தில் உள்ள என் அம்மா தான் போதித்த நல்ல அறிவுரையை தன்னுடைய மகன் கை கொண்டு வருகிறான் என்பதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். இது ஆண்டவராகிய இயேசுவையும் மிகவும் அதிகமாக சந்தோஷப்படுத்தும். ஆகவே ஐயா, தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி நின்றான். அந்த தளபதி கிறிஸ்துவர்களை கொலை செய்கிற கடின உள்ளங்கொண்ட ஒருவனாயிருந்தான். ஆனால் அச்சிறுவனின் வார்த்தைகள் ஒரு பட்டயத்தைப் போல அவனுடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி பாய்ந்தன. அவன் தன் கௌரவத்தையும் மறந்து கதறி அழுதான். ஒருவேளை அதுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முதன்முறையாக அப்படி அழுத சந்தர்ப்பமாயிருக்கலாம். அந்த பூச்செண்டையை தன்னுடைய கைகளில் எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக அவன் அச்சிறுவனை தன்னுடைய கரங்களில் அள்ளி அணைத்துக் கொண்டு, மகனே, நாஸ்திகராகிய எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சத்ருக்களை நேசிக்க வேண்டும் என்று ஒருபோதும் கற்பிக்கப்பட்டதில்லை. இன்று முதல் தன்னுடைய சத்ருக்களை நேசிக்க வேண்டும் என்று உன் தாயாருக்கு கற்பித்த அந்த இயேசுவே என்னுடைய தேவனாயிருப்பார் என்று கூறினான். அச்சிறுவன் வெளிப்படுத்திய மன்னிப்பும் அன்பும் நாஸ்திகரான அந்த தளபதியின் உள்ளத்தை உருக்கிவிட்டது. அந்த அலுவலகத்தில் தானே அவன் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, அவன் கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒரு கிறிஸ்துவனாக திகழ்ந்தபடியினால் அதிக தாமதமின்றியே கிறிஸ்துவ நிமித்தமாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டான். தன்னையும் மன்னித்து ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவுக்காக சிறையில் துன்பம் அனுபவிப்பது அவனுக்கு மிகுந்த பரவசம் அளிப்பதாயிருந்தது. மன்னித்தல் என்பது நம் சத்துருக்களுக்காக நாம் 1 மைல் தூரம் அதிகமாக செல்வதாகும், அதாவது அவர்களுக்காக 2வது மைல் செல்வதாகும் என்று மத்தேயு 5:41 கூறப்பட்டுள்ளது. இது ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவமாயிருந்து நம் சத்துருக்களையும் கிறிஸ்துவுக்காக வென்றுவிடும். கிறிஸ்தவரான விவசாயி ஒருவர் ஒருமுறை தன்னால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சந்தித்தார். ஒவ்வொரு இரவிலும் அவர் தன்னுடைய நெல் வயலுக்கு சென்று இயந்திர உதவி இல்லாமல் மிகுந்த சிரமத்துடன் தன் கைகளினாலேயே அதற்கு நீர் பாய்ச்சி வந்தார். ஆனால் அவருடைய நிலத்திற்கு அண்டை நிலத்தின் உரிமையாளனாயிருந்த கிறிஸ்துவர் அல்லாத ஒரு விவசாயியோ மறுநாள் அதிகாலையில் எழுந்து அந்த கிறிஸ்துவர் தன் வயலுக்கு இறைத்திருந்த நீரை தன் வயலுக்கு திருப்பி விடுவார். இதனால் அக்கிறிஸ்துவரின் வயல் காய்ந்து கிடக்கும். இவ்விதமாக பல நாட்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அந்த கிறிஸ்துவர் அதற்காக அவனிடம் தர்க்கம் செய்ய போகவில்லை. மாறாக அவர் அவனை மன்னித்து விட்டார். இந்நிலையில் அவர் தன்னுடைய சபை போதகரிடம் சென்று இது பற்றி ஆலோசனை கேட்டார். போதகர், முதலாவது நீர் அயலான நிலத்திற்கு தண்ணீர் இறைத்துவிட்டு பிற்பாடு உம்முடைய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் என்று அவருக்கு அறிவுரை கூறினார். அக்கிறிஸ்துவர் அப்படியே செய்தார். இது அந்த அயலானின் உள்ளத்தை அதிகமாக தொட்டது. அவன் தன் செயலை குறித்து வெட்கமடைந்து
அது முதல் அவ்விதம் தண்ணீர் திருடுவதை நிறுத்திவிட்டான். அந்த கிறிஸ்துவரின் மன்னிக்கும் அன்பு அவனுடைய வாழ்க்கையில் ஆழமான கிரியை நடப்பித்தது. மன்னிக்கும் அன்பில் இருக்கும் வல்லமையை பாருங்கள். கிறிஸ்துவை போல மன்னித்தலாகிய இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தையுடைய ஒரு சில கிறிஸ்தவர்களாயினும் இன்று இருப்பார்கள் என்றால் இவ்வுலகம் நாம் வசிக்கத்தக்க மிக சிறந்ததோர் இடமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அதிகாரம் 3. மன்னித்தலின் 5 அம்சங்கள். நாம் அனைவரும் 5 அம்சங்களில் மன்னித்தலை அனுபவிக்க வேண்டியுள்ளது. அவையாவன: 1. தேவனிடத்திலிருந்து நாம் பெறும் மன்னிப்பு. 2. நாம் மற்றவர்களிடம் நம்மை மன்னிக்கும்படி கூறுதல். 3. நம்மை நாமே மன்னித்து விடுதல். 4. நாம் தேவனை மன்னித்தல். 5. நாம் மற்றவர்களை மன்னித்தல். 1. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெறுதல். ஒரு முறை அருமையான ஒரு பரிசுத்தவான், கர்த்தாவே, நான் எவ்வித கரையுமற்ற தூய ஜீவியமுள்ளவனாகும் வரை தயவு செய்து என்னை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளாதேயும் என்று ஜெபம் செய்தார். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்த வாலிபன் ஒருவனின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுடன் அவனுடைய முழு வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திவிட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது உண்மையே. ஆனால் நாம் நமது பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவற்றை அறிக்கை செய்தாலொழிய அவரது இரத்தம் நம்மை கழுவி மாசற்றவர்களாய் மாற்ற முடியாது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் சோப்பு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். உங்களுடைய சொந்த உபயோகத்திற்காக போதுமான அளவுக்கு சோப்பு உங்களுக்கு இலவசமாகவே வழங்கப்படுகிறது. இப்படி இருக்க, நீங்கள் உடுத்தியிருக்கும் உடை அழுக்காக இருக்குமாயின் அது சோப்பின் குற்றமல்ல. அந்த சோப்புக்கு உங்கள் உடையில் உள்ள அழுக்கை நீக்கி அதை சுத்தமாக்கக்கூடிய சக்தி இல்லை என்று பொருள் அல்ல. மாறாக, நீங்கள் அந்த சோப்பை உபயோகிக்கவில்லை என்றே பொருள். பாவிகள், பின்மாற்றக்காரர் ஆகியோரின் விஷயம் இப்படியே. அவர்களுடைய ஜீவியம் அசுத்தமான நிலையில் இருப்பது கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் அதை சுத்திகரிக்க வல்லமையற்றதாய் இருப்பதினால் அல்ல, அவர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படி அந்த இரத்தத்தை பயன்படுத்திக் கொள்ளாததினாலேயே. சிலர் அடிக்கடி எரிச்சலும் கோபமும் அடைந்து தங்களிலுள்ள மனசலிப்பு, நிராசை ஆகியவற்றை மற்றவர்கள் மீதோ தங்கள் மனைவி, புருஷன், பிள்ளைகள் ஆகியோரின் மீதோ வெளிப்படுத்துவது அவர்களுடைய ஜீவியத்தில் மறைவான ரகசிய பாவங்கள் அல்லது அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருக்கின்றன என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். கிறிஸ்தவ ஜீவியத்தின் முதற்படியாகிய கர்த்தரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுதலை நாம் அனுபவமாக்கவில்லை என்றால் மன்னிப்பின் மற்ற 4 படிகளையும் அனுபவிக்க தவறிவிடுவோம். இந்த நவீன கம்ப்யூட்டர் யுகத்தில் டெலிவிஷன், வீடியோ மற்றும் இன்டர்நெட் ஆகியவற்றில் ஆபாசமான காட்சிகளை கண்டு ரசித்தல் பெரிய பாவமாக கருதப்படுவதில்லை. சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். ஏசாயா 2:12-16 என்று கர்த்தருடைய வசனம் கூறுகிறது. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள சித்திர வினோதம் என்பது டெலிவிஷன் மூலமாக ஒளிபரப்பப்படும் சகல நவீனமான காட்சிகளையும் குறிப்பதாக நாம் கூறலாம். தன் சிறு சிறு பிழையை கூட அவை பெரிய தேவனுக்கு விரோதமாக செய்யப்பட்டவை ஆதலால் பெரிய பாவங்களாக கருதுபவனே ஒரு பெரிய பரிசுத்தவான் ஆவார். பளிங்கே போன்ற தெளிவான கிறிஸ்தவ ஜீவியம் பற்றியே அடிக்கடி பிரசங்கிப்பவராக அறியப்பட்டிருந்த தேவ மனுஷன் ஒருவர் ஒரு சிறந்த பரிசுத்தவானாகவே வாழ்ந்து அவ்விதமே மரித்தார். ஆனால் தேவ பிள்ளைகள் சிலர் தாங்கள் மரண படுக்கையில் ஆகும் வரை சில குறிப்பிட்ட பாவங்களை பெரிதாக கருதுவதில்லை. ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது செய்யும் பாவ அறிக்கைகள் பெரும்பாலும் மேலோட்டமானவையாகவும் தன்னலம் கருதியவையாகவுமே இருக்கும். தேவன் நம் பாவங்களை காண்கிற வண்ணமாகவே நாம் அவற்றை காண வேண்டும். நம் தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருப்பதால் கண்களுக்கு புலப்படாதவையாயிருக்கும் நம் பாவங்களை குறித்து கூட, அதாவது நம் நினைவுகள், கற்பனைகள், விருப்பங்கள் போன்றவற்றில் வரக்கூடிய பாவங்களை குறித்து கூட நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். பாலைவன நீரோடைகள் என்னும் பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகத்தில் அதன் ஆசிரியர் மிஸ்ஸஸ் கவுமேன் கீழ்காணும் அழகிய கதையை குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாள் காலையில்
அழுக்கடைந்த சாக்கடை ஒன்றிலிருந்த அசுத்தமான நீர்த்துளி ஒன்று மேலே அன்னார்ந்து பார்த்தபோது மலையுச்சியிலே மின்னி துலங்கிக் கொண்டிருந்த பிரகாசமான ஒரு பனித்துளியை கண்டது. அப்போது அது, கர்த்தாவே, மலையுச்சியிலே இவ்வளவு அழகாக ஒளி வீசி பிரகாசிக்கும் பனித்துளியையும் இந்த அழுக்கடைந்த சாக்கடையில் துர்நாற்றம் வீசும் அசுத்தம் நிறைந்த நீர்த்துளியாகிய என்னையும் கண்ணோக்கி பாரும். தூய்மையும் சுத்தமுமான அந்த பனித்துளியைப் போல் நானும் எப்போதாகிலும் மாற இயலுமா என்று ஆசையுடன் ஜெபித்தது. தேவன் அந்த ஜெபத்திற்கு பதிலளித்தார். சூரிய ஒளி அந்த சாக்கடையின் மீது வீசவே அவ்வெப்பத்தினால் அந்த நீர்த்துளி மெதுவாக ஆவியாகி மேல் நோக்கி சென்று வானத்தை எட்டியது. என்ன ஆச்சரியம்! மறுநாள் அதிகாலையில் அது மலையின் மீது தூய்மையான பனித்துளியாகி இறங்கி ஒளி வீசி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அருமை நண்பனே, ஒருவேளை நீ அந்த சாக்கடையிலிருந்து அசுத்தமான நீர்த்துளியைப் போல இருக்கக்கூடும். உன் மனது எல்லாவிதமான அசுசிகளாலும் நிறைந்திருக்கக்கூடும். என்றாலும் நீ அதைரியப்படாதே. உனக்கு நம்பிக்கையுண்டு. தேவனால் அந்த சாக்கடையின் நீர்த்துளியை தூய்மையான ஒரு பனித்துளியாக மாற்றக்கூடுமானால் உன் மனதையும் மாற்ற அவரால் கூடும். அவரால் உன்னை அசுத்தத்தின் அடித்தளத்திலிருந்து, பாவ சாக்கடையிலிருந்து தூய்மையின் சிகரத்திற்கு கொண்டு செல்ல முடியும். கழிவு நீர்த்துளி போன்றிருக்கும் உன்னை தூய பனித்துளி போல மாற்ற அவரால் ஆகும். அவர் உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறாரே. நாம் முழங்காலில் நின்று நம் இருதயத்தை சோதித்தறிய நேரம் எடுத்துக்கொண்டு நமது எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படி கர்த்தரிடம் வேண்டிக் கொள்வோமாக. நம் ஜீவிய காலத்தின் ஒவ்வொரு நாளையும் நம் மரண நாளாகவோ அல்லது மறுரூபத்தின் நாளாகவோ கருதி நாம் ஜீவிப்போமாக. கர்த்தர் தாமே பளிங்கு போன்ற தெளிவான கிறிஸ்துவ ஜீவியம் செய்ய நமக்கு உதவி செய்வாராக. 2. மற்றவர்களிடம் மன்னிப்பு கோருதல். நாம் ஒரு நபருக்கு விரோதமாக யாதொன்றும் செய்யாதிருந்த போதிலும் அவர் நம்மால் புண்படுத்தப்பட்டிருக்கிறார் என அறிய வருவோமாயின் உடன்தானே நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன் உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின் வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:23-24. இவ்வசனங்களில் உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் என்ற வார்த்தைகளை கவனியுங்கள். நம் சகோதரனுக்கு விரோதமாக நமக்கு ஒன்றுமில்லாதிருக்கலாம். ஆயினும் நாம் தான் நம்மை தாழ்த்தி நாமவே முதலில் முன் வந்து அச்சகோதரனோடு ஒப்புரவாக வேண்டும். பலிபீடமானது ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. நாம் நம்முடைய சகோதரனுடன் ஒப்புரவாகி சமாதானமாயிராவிடில் ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரத்திற்கு கூட நம்மால் செல்ல முடியாது என்பதை இது நிரூபிக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் நித்திய கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அப்படியானால் நாம் மற்றவர்களுடன் சமாதானமாக வாழ எவ்வளவு அதிக வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இக்கிருபையின் காலத்தில் கிறிஸ்துவே நம் பலிபீடமாய் இருக்கிறார். எபிரியர் 13:10. எனவே மற்றவர்களுடன் நாம் ஒப்புரவாகவில்லை என்றால் கிறிஸ்துவின் அண்டை நம்மால் கிட்டி சேர முடியாது, அல்லது தேவனுடைய சமூகத்தை நாம் இழந்து விடுவோம். என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று காயின் தேவனிடம் கேட்டான். நாம் நம்முடைய சகோதரனுக்கு காவலாளியாக இல்லாவிடில் காயினைப் போல் நம் சகோதரனை கொலை செய்கிறவர்களாகவே இருப்போம். பிறரை மன்னிக்க முடியாத ஒரு ஆவியானது பகையை கர்ப்பம் தரித்து கொலைபாதகத்தின் ஆவியை பிறப்பிக்கிறது. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலைபாதகனாய் இருக்கிறான். 1 யோவான் 3:15. அவன் எவ்வாறு கொன்று போடுகிறான்? நாம் பிறரை பகைக்கும் போது சமாதானம், சந்தோஷம், கிருபை ஆகியவற்றையும் முடிவாக நாம் பெற்றிருக்கிற நித்திய ஜீவனையும் கொன்றுவிடுகிறோம். நம் பேரில் மற்றொரு நபருக்கு குறை உண்டென்று நாம் உணர்ந்த உடனேயே அந்த நபரிடம் சென்று மன்னிப்பு கேட்பது நல்லது. காலம் தாழ்த்திய கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். அநேக குடும்பங்களில் கணவனோ மனைவியோ தன் பெருமை அல்லது பிடிவாதம் காரணமாக மன்னிப்பு கேட்க தாமதிப்பதினால் அல்லது மறுப்பதினாலேயே
அவர்களிடையே உள்ள ஐக்கியத்திற்கு பங்கம் ஏற்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் கணவன் தன் மனைவி முதலில் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என எதிர்பார்க்கலாம், அல்லது மனைவி அவ்வாறு எதிர்பார்க்கலாம். மற்றவர் பகுதியில் 99% தவறு இருக்க, நம் பகுதியிலோ ஒரே 1% மாத்திரமே பிழை இருந்தாலும் நாமே முதலில் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்பதுதான் தேவனுக்கு முன்பாக செம்மையானதாகும். 3. நம்மை நாமே மன்னித்து விடுதல். தேவனுடைய பிள்ளைகள் பலரும் தங்களை தாங்களே குற்றப்படுத்திக் கொண்டவர்களாய் குற்ற மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் மெய்யான மனஸ்தாபத்துடன் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்ட போதுதானே தேவன் அவர்களை மன்னித்திருந்தாலும் அவர்கள் தங்களை தாங்களே மன்னித்துக் கொள்ளக்கூடாதவர்களாய் இருக்கின்றனர். சிலருடைய விஷயத்தில் சாத்தான், நீ இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்க மகா பரிசுத்தரான தேவன் உன்னை மன்னித்து விட்டார் என்று நினைப்பதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அவர்களிடத்தில் ரகசியமாக பேசி அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முற்படுகிறான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான். கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ரோமர் 8:1 வேதவசனம் கூறுகிறது. ஒருமுறை ஒரு கிறிஸ்தவ வாலிபன் ஒரு பாவம் செய்தான். உடனடியாக அவன் தன் உள்ளத்தில் அதை குறித்து உணர்த்தப்பட்டு மனஸ்தாபத்துடன் அப்பாவத்தை அறிக்கை செய்ததுமல்லாமல் அப்போதே தன் வாழ்க்கையையும் அந்த விஷயத்தில் சரிப்படுத்திக் கொண்டான். ஆனால் பிசாசானவனோ அவனை குற்றப்படுத்திக் கொண்டே இருந்தான். இவ்வாறு பல ஆண்டுகள் குற்ற உணர்வோடு போராடிய பின்னர் அவன் ஒரு நாள் தன் சபையில் கிறிஸ்துவை அடிக்கடி தரிசனத்தில் காணும் ஒரு மூத்த சகோதரியை அணுகினான். அவர்களிடம் அவன், சகோதரி, அடுத்த முறை நீங்கள் தரிசனத்தில் கர்த்தராகிய இயேசுவை காணும்போது நான் வாலிபனாக இருந்தபோது என்ன பாவம் செய்தேன் என்று தயவு செய்து அவரிடம் கேளுங்கள் என்று கூறினான். அவர்களும் அப்படி செய்ய இசைந்தார்கள். அடுத்த முறை கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமான போது அவர்கள், கர்த்தாவே, அந்த நபர் வாலிபனாக இருந்தபோது செய்த பாவம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு, அது எனக்கு ஞாபகமில்லை என்று அவரிடத்திலிருந்து சட்டென பதில் வந்தது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம் தலையிலுள்ள ஒவ்வொரு முடியையும் எண்ணி வைத்திருக்கிறவர். நம் பாவங்களை எப்படி மறந்துவிட முடியும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவவசனம் அப்படித்தான் கூறுகிறது. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். எபிரியர் 8:12. நாம் நம்முடைய பாவங்களுக்காக மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டால் தேவன் நம் பாவங்களை மன்னித்து விடுவது மாத்திரமல்ல, அவற்றை அறவே மறந்து விடுவார். இது வியக்கத்தக்க ஒரு உண்மையாகும். நண்பனே, நீ பரலோகத்தின் முத்து வாசலை சென்றடையும் போது கர்த்தர் அங்கே நின்று கொண்டு, நீ செய்தவை யாவும் என் நினைவில் உள்ளன, என்றாலும் நீ மன்னிப்பு கேட்டுவிட்டபடியால் உள்ளே வர உன்னை அனுமதிக்கிறேன் என்று கூறுவார் என எண்ணுகிறாயா? இல்லை, ஒரு காலம் இல்லை. இப்போது மாத்திரமல்ல, நித்தியம் முழுவதிலும் ஒருபோதும் பாவமே செய்யாதவர்கள் போல்தான் நாம் அவர் முன் நிற்போம். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் நம்மை மன்னிப்பது மாத்திரமல்ல, நம்மை நீதிமான்களும் ஆக்குகிறது. நம்முடைய கர்த்தருடைய நாமம் அல்பாவும் ஒமேகாவும் என்பதாகும். அதாவது அவர் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். வெளிப்படுத்துதல் 1:8. இதன் பொருள் என்ன? அவர் அல்பாவாக, அதாவது ஆதியாக இருப்பதால் அவரால் நம்முடைய கடந்த காலத்துக்கே சென்று, அதாவது நம் வாழ்க்கையின் ஆரம்பத்திற்கே சென்று தம்முடைய இரத்தத்தினால் நம் கடந்த கால வாழ்க்கையை கழுவி சுத்திகரிக்கவும் ஒருபோதும் பாவமே செய்யாதவர்கள் போல் நம்மை மாற்றிவிடவும் முடியும். நம்மால் நம்முடைய கடந்த காலத்திற்குள் செல்ல முடியாது. ஏன், நம்முடைய நேற்றைய தினத்திற்குள் கூட நம்மால் செல்ல முடியாதே. ஆனால் நாம் தேவனுக்கு அது சாத்தியமாகும். ஆகவே நாம் தேவன் நம் பாவங்களை மன்னித்து அவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டபடியினால் நாமும் நம்மை நாமே மன்னித்துக் கொள்வோமாக. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பிலிப்பியர் 3:13-14 அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார். 4. தேவனை மன்னித்தல். தேவனை மன்னிப்பதா? நாம் அவரை மன்னிக்கும்படி அவர் என்ன பாவம் செய்தார்? அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. தேவனில் பாவம் என்பதே இல்லை.
அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இருப்பினும் மனிதராகிய நாம் நமது மனுஷீக பலவீனத்தின் காரணமாக சில வேளைகளில் அவருடைய கிரியைகளை விளங்கிக் கொள்ளக்கூடாமற் போகிறோம். அச்சமயங்களில் ஒருவேளை அறியாமையின் காரணமாக நாம் தேவனை கேள்வி கேட்பதுண்டு. கர்த்தாவே, ஏன் என் பிள்ளையை நீர் எடுத்துக்கொண்டீர்? நான் ஒருவன் மாத்திரமே இவ்வளவு கடினமான சோதனையினூடாக கடந்து செல்ல வேண்டியதாக உள்ளதே, ஏன்? என் மனவாழ்வில் ஏன் இது நிகழ்கிறது? கர்த்தாவே, ஏன் என் பிள்ளைக்கு இந்த வியாதியை அனுமதித்தீர்? என் கணவர் எனக்கு இப்படி செய்யும்படி நீர் ஏன் அனுமதிக்க வேண்டும்? நான் பணிபுரியும் இடத்தில் ஏன் இந்த பிரச்சனையை நீர் எனக்கு அனுமதித்தீர்? நான் எப்போதும் இந்த பண பிரச்சனையிலே இருக்கிறேனே, ஏன்? என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் நீர் இவ்வாறு தண்டிப்பதற்கு நான் என்ன தவறு செய்தேன்? இவ்வாறு நம் அனுதின வாழ்க்கையில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத நூற்றுக்கணக்கான சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கலாம். மற்ற கிறிஸ்தவர்கள் யாவரும் நன்றாக வாழ்வது போலவும் நீங்கள் ஒருவர் மாத்திரமே இவ்வகையான கடினமான சோதனைகளினூடாக செல்வது போலவும் உங்களுக்கு தென்படலாம். இவ்விதம் நாம் கர்த்தரை கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் நம்மை அறியாமலே நம் இருதயத்தில் அவரை பற்றி ஒரு வெறுப்புணர்வு உண்டாகி நாம் அவரிடம் கொண்டுள்ள அன்பும் நாளுக்கு நாள் தணியக்கூடும். படிப்படியாக நம் ஜெபமும் நமக்கு இனிமையான ஒன்றாக இல்லாமல் சலிப்புண்டாக்குவதாக தென்படும். பரிசுத்த வேதாகமும் ஜீவனற்ற ஒரு புத்தகமாக நமக்கு தோன்றும். நாம் கடமைக்காக மாத்திரம் ஆலயத்திற்கு செல்கிறவர்களாய் இருப்போம். நாம் கேட்கும் பிரசங்கமும் கவனத்தை ஈர்ப்பதாய் தோன்றாது. நம் இருதயத்தில் ஊட்டி வளர்க்கப்பட்ட இந்த வெறுப்புணர்வு பெருகி நாளடைவில் அது உள்ளத்திற்குள் புகுந்து ஒரு வலு சர்ப்பத்தை போல் அதிலுள்ள நன்மையானவற்றை எல்லாம் விழுங்கிவிடும். இந்நிலையினின்று விடுதலை பெறும்படி நாம் நிச்சயமாகவே தேவனை மன்னிக்க வேண்டும். தேவனுடைய அனந்த ஞானத்தையும் அவருடைய அதிசயமான ஆனால் மறைவான கிரியைகளையும் நம்முடைய குறைந்த அறிவினால் கிரகித்துக் கொள்ள முடியாது. நம் வாழ்வில் நடைபெறும் அநேக காரியங்கள் நாம் விளங்கிக் கொள்கிறதில்லை என்பது உண்மையே. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு உரியவைகள் என்று உபாகமம் 29:29 எழுதப்பட்டுள்ளதே. நாம் குழந்தைகளாக இருந்தபோது நம் பெற்றோர் செய்த சில நல்ல செயல்களை விளங்கிக் கொள்ள இயலாதவர்களாய் இருந்தோம். எடுத்துக்காட்டாக, ஒரு குழந்தை அடுப்பில் எரிந்து கொண்டிருக்கும் பொன்னிற அக்கினி ஜுவாலையை கண்டு அதை தன் கையினால் பிடிக்கும்படி ஆசையுடன் வேகமாக தவிழ்ந்து செல்லும் போது அதன் தாய் அதை கண்டு விரைந்து சென்று அக்குழந்தையை காப்பாற்றுகிறாள். இவ்வாறு செய்யும் போது அவள் அப்பிள்ளைக்கு மெதுவாக ஒரு அடி கொடுக்கவும் கூடும். அப்போது அப்பிள்ளை தான் கண்டு அந்த அழகிய பொருளை பிடிக்க அனுமதியாத தன் தாயின் மீது கோபம் கொண்டு அழவும் கூடும். இது போலவே நாமும் ஆவிக்குரிய பிரகாரமாக குழந்தைகளாக நம்முடைய தேவனின் நல்ல கரம் நமக்காக செய்யும் கிரியைகளை விளங்கிக் கொள்ள கூடாதவர்களாய் தவிக்கும் சந்தர்ப்பங்கள் உண்டு. வாலிபன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய விஷயங்களில் உற்சாகமாய் ஈடுபடலானான். அப்போது அவனது வீட்டின் அருகில் இருந்த ஒரு பெண்மணி தன் சிறு குழந்தையை விட்டு தன் இளம் வயதில் மரித்து போனான். இதை கண்ட கிறிஸ்துவ வாலிபனின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. தேவன் அன்புள்ளவராயிருந்தால் அந்த தாயை உயிருடன் வைத்து அவளுடைய குழந்தையை எடுத்துக் கொண்டிருந்திருக்கலாமே. இனி இந்த குழந்தை தாயின்றி எவ்வாறு உயிர் பிழைக்கும் என்று அவன் எண்ணினான். ஓரிரவு அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அதில் சாதாரண மனிதனைப் போல உடுத்தியிருந்த தேவதூதன் ஒருவன் காரிருளில் கொடும் மழையில் நடந்து வந்து ஒரு வீட்டின் கதவை தட்டி தனக்கு உதவி செய்யும்படி கேட்டான். வயது முதிர்ந்தவர்களாய் இருந்த ஒரு தம்பதியர் அவனுக்கு கதவை திறந்தனர். அவன் மீது அவர்கள் மனதுருக்கம் கொண்டு அவனுக்கு மாற்றுடை கொடுத்து சூடான ஆகாரமும் படுத்துறங்க நல்ல படுக்கையும் கொடுத்தனர். மூவரும் படுக்கைக்கு செல்லும் முன் அவர்கள் காட்சி பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு வெள்ளித்தட்டை அத்தூதனிடம் சுட்டி காட்டி தாங்கள் இன்னும் சில நாட்களில் தங்கள் மனநாளின் 50வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடப் போவதாகவும் அத்தினத்திற்கென்று தங்கள் மிக நெருங்கிய உறவினன் ஒருவன் அதை தங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருப்பதாகவும் அந்நன்னாளில் அதில் தாங்கள்
உணவருந்து போவதாகவும் மகிழ்வுடன் கூறினர். அத்தம்பதியர் உறங்கிய பின் நள்ளிரவில் அத்தூதன் அரவமின்றி எழுந்து அந்த வெள்ளித்தட்டை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அப்போது மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. இருட்டாகவும் இருந்தது. அந்த தூதன் ஒரு குறுகலான மரப்பாலத்தை கடக்க வேண்டியதாயிருந்தது. அவன் அப்பாலத்தின் அருகாமையில் இருந்த ஒரு வீட்டின் கதவை தட்டி தனக்கு ஒரு விளக்க வேண்டும் என்று கேட்டான். வழிப்போக்கன் மேல் இரக்கமுற்ற அவ்வீட்டின் சொந்தக்காரன் அவன் பாலத்தை கடக்க அவனுக்கு உதவி செய்யும்படி சிறுவனான தன் மகனை அவனுடனே அனுப்பி வைத்தான். பாலத்தின் மேல் பாதி தூரம் நடந்து சென்றபோது அத்தூதன் சிறுவனை நதியினுள் சடுதியாக தள்ளிவிடவே அவன் நீரில் மூழ்கி மாண்டு போனான். இச்சொப்பனத்தை கண்டு கொண்டிருந்த அக்கிறிஸ்துவ வாலிபன், நான் நினைத்தது சரியே, தேவன் அன்புள்ளவராக இருந்தால் அத்தூதன் தன்னிடம் அன்பு பாராட்டி தனக்கு நன்மை செய்தவர்களுக்கு கொடூரமான தீய செயல்களை பதிலாக செய்ய அவனை அனுமதித்திருக்க மாட்டாரல்லவா என்று எண்ணினான். அப்போது அந்த தேவதூதன் அவனிடம், என் பரமபிதா எனக்கு கொடுக்கும் கட்டளை எதுவாயிருப்பினும் நான் கேள்வி கேட்காமல் அதை உடனடியாக அப்படியே நிறைவேற்றுகிறேன். ஏனெனில் அவருடைய கட்டளைகள் யாவும் சிறந்தவை என்றும் கீழ்ப்படிய தகுந்தவை என்றும் நான் அறிவேன். வயது முதிர்ந்த அந்த தம்பதியரின் விஷயத்தில் அவர்களுடைய மறைவுக்கு பின் அந்த உறவினனே அவர்களது சொத்துக்களுக்கு உரிமையாளனாக இருந்ததால் அவன் சூழ்ச்சியுடன் அவ்வெள்ளித்தட்டில் விஷம் பூசி அதை அவர்களுக்கு வெகுமதியாக அளித்திருந்தான். அவர்கள் அதில் உணவு அருந்தி அதனால் மரித்துவிட்டால் உடனே அவர்களது சொத்துக்கள் அனைத்தும் தன்னையே சேரும் என்பது அவனது எண்ணமாகும். இதை நான் அத்தம்பதியருக்கு கூறியிருந்தால் அவர்கள் தங்கள் இருதயத்தில் அவன் மீது கசப்புள்ளவர்களாகி பின்னர் உடைந்த உள்ளத்துடன் மரித்திருக்கக்கூடும். ஆகவே அந்த வெள்ளித்தட்டை அவர்களை விட்டு அகற்றி அவர்களை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் பாதுகாப்பதே செய்யப்பட்ட வேண்டிய சிறந்த காரியமாயிருந்தது. நதியில் மூழ்கி இறந்த சிறுவனின் விஷயத்தில் அவனுடைய பெற்றோருக்கு ஒரு மகனை அளிப்பது பரமபிதாவின் சித்தமாய் இருக்கவில்லை. ஆனால் தேவபக்தி உள்ளவர்களான அந்த பெற்றோர் இரவும் பகலும் கர்த்தரிடத்தில் ஓயாமல் வேண்டிக் கொண்டிருந்ததால் அவர் அவர்களுக்கு இறங்கி அந்த மகனை தந்தார். அச்சிறுவன் தன் பெற்றோரால் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டான். கர்த்தர் அவனை இந்த பாவமறியாத நிலையில் எடுத்துக்கொண்டதால் அவன் பரலோகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறான். அவர் அப்படி செய்ய தாமதித்திருந்தால் அவன் உலகத்தில் கெட்டழிந்து போவதால் அவனுடைய பெற்றோர் அவனை என்றென்றைக்குமாக இழந்து போயிருப்பார்கள். எனவே இவ்விரு தம்பதியருக்கும் தேவன் செய்த நன்மைகள் அத்தருணத்தில் அவர்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் மிக சிறந்ததையே அவர்களுக்கு செய்தார் என்றான். கண் விழித்த போது அக்கிறிஸ்துவ வாலிபன் தன் தவற்றை உணர்ந்து தான் தேவனுடைய அன்பை சந்தேகித்ததற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டான். அருமையான நண்பனே, உன் உள்ளத்திலும் கூட தேவன் இதை ஏன் அனுமதித்தார், அதை ஏன் அனுமதித்தார் என்பது போன்ற பல கேள்விகள் இருக்கக்கூடும். அவர் தேவன், தேவன் தேவனாகவே இருக்கட்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10 அவர் கூறுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28. தயவு கூர்ந்து இனிமேல் நீ தேவனை கேள்வி கேட்க துணிய வேண்டாம். நீ பரலோகத்திற்கு செல்லும் போது அவர் செய்ததெல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை நிச்சயமாகவே விளங்கிக் கொள்வாய். தேவனுக்கு விரோதமாக உன்னிலுள்ள வெறுப்புணர்வு ஒரு வலு சர்ப்பம் போல் வளர்ந்து அவர் உனக்கு அளித்திருக்கும் நன்மைகள் யாவையும் விழுங்கி போட நீ இடம் அளிக்காதிருப்பாயாக. தற்சமயம் நீ தேவனை மன்னித்துவிடு. தற்காலத்தில் உனக்கு தீமை போல் தோன்றுபவை பின்காலத்தில் உனக்கு நன்மையாக முடிய போவதால் நீ அவற்றை நல்ல மனப்பான்மையுடன் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவாயாக. 5. மற்றவர்களை மன்னித்தல். மன்னித்தலின் அம்சங்களுள் மிக முக்கியமான ஒன்றாகிய மற்றவர்களை மன்னித்தலை குறித்து அநேக தேவ பிள்ளைகளிடையே மிக ஆழமான அறியாமை நிலவி வருவது வருந்தத்தக்க ஒரு விஷயமாகும். தாங்கள் மெய்யான கிறிஸ்துவர்கள் என்று உறுதி கொண்டிருக்கும் அநேகரும் தங்களுக்கு விரோதமாக தவறிழைத்தவர்களை தாங்கள் மன்னித்து விட்டதாக எண்ணி தங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றனர்.
ஆனால் உண்மையோ இதற்கு முற்றிலும் மாறானதாயிருக்கும். மன்னித்தல் என்னும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உண்மை நன்கு விளங்கிக் கொள்ளப்பட்டால் பல கிறிஸ்துவ இல்லற வாழ்க்கைகளும் குடும்பங்களும் வீடுகளும் மெய்யாகவே இப்பூவியிலேயே பரலோகமாக திகழும். பலரும் நினைப்பது போல் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை என்பது எல்லா பக்கங்களிலும் குறைவற்றிருக்கும் இரு நபர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வது அல்ல. மாறாக அது மன்னிக்கும் தன்மையுடைய இருவர் ஒன்று சேர்ந்து வாழ்வதாகும். பிறரை மன்னித்துவிட முடியாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நரக குழியை தோண்டிக் கொள்வதுடன் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் நரகமாக்க முற்படுவார்கள். நாம் மற்றவர்களே மனப்பூர்வமாக மன்னித்துவிட கற்றுக்கொண்டிருப்போமாயின் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, ஊழியம், குடும்பம் ஆகியவற்றிற்கு பலமான அஸ்திவாரம் போட்டவர்களாயிருப்போம். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் இருதயபூர்வமாக மற்றவர்களை மன்னித்துவிட வேண்டும் என்ற இந்த ஆசீர்வாதம் மிக்க உண்மையை நாம் கண்டுணரும்படி நம் அருமையான ஆண்டவர் தாமே நமது ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவாராக. அப்போது நாம் முள்ளுகளிடையே நிற்கும் மனம் கமழும் ரோஜா மலர்களாக இவ்வுலகில் சிறந்திலங்குவோம். அந்த ரோஜா மலர் தரையில் விழுந்த பின்னரும் கூட அதன் நறுமணம் ஒளிந்து போவதில்லை. அது அத்தரையையும் கூட வாசனையுள்ளதாக மாற்றிவிடுமன்றோ?